श्रीमते रामानुजाय नमः। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। யமுனைத்துறைவன் என்று நம்முடைய பாட்டனாராலேயே மிகவும் விருப்பம் கொண்டு திருநாமம் இடம்பெற்ற பெருமை வாய்த்திருப்பவர் ஆளவந்தார் எனும் ஆச்சாரியர். சதமர்ஷன கோத்திரத்திலே நாதமுனிகளுடைய திருக்குமாரராம் ஈஸ்வர முனிகளுக்கு திருக்குமாரராய் ஆடி மாசம் உத்தராட நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்தவர். வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில் என்ற க்ஷேத்திரம் அவதார ஸ்தலம். அவ்வாச்சாரியரிடத்திலே அலாதியான அன்பு பிரேமம் கொண்டு அவருடைய திருவடிகளை தியானிப்பதினாலேயே பொருளல்லாத அடியேன் ஒரு பொருளாக ஆனேன்னு ராமானுஷர் விண்ணப்பிக்கிறார். எதிகட்கிறைவன் யமுனைத்துறைவன் இணையடியாம் கதிவத்துடையவர் ராமானுஷர். ஆச்சாரியருடைய திருவடிகளை தியானிப்பதற்கே அந்த அளவுக்கு ஏற்றம் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அப்ப ஏதோ நம்முடைய முயற்சி ஒரு உபாயமாக தியானத்தை செய்து ஆச்சாரியருடைய அருளை பெற்றிருக்கிறோமா, அப்படித்தான் எம்பெருமானார் செய்தாரான்னு ஒரு கேள்வி வருகிறது. பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்திலே நம் முயற்சியிலே எதையும் செய்து உபாயமாக அனுஷ்டித்து பெறுதல்ங்கிறது கூடாது. ஸ்வரூபத்தை உணர்ந்தவன் அனைத்தும் எம்பெருமான் நடத்துகிறான், அல்லது சரம பருவத்தில் இருந்தால் ஆச்சாரியரே செய்கிறார்னு இருக்க வேண்டும். தான் எந்த உபாயத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி இருக்க ஆளவந்தாருடைய திருவடிகளை தியானித்தேன், இடைவிடாமல் அதை எப்பொழுதும் எண்ணினேன், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும்ங்கிற அந்த விதத்திலே எப்பொழுதும் திருவடிகளை ஈடுபட்டு நினைத்து கொண்டிருந்தேன். அதனாலேயே நமக்கு இதெல்லாம் நடைபெற்றதுன்னு சுவாமியினுடைய திருவாக்கு. அது எப்படி அப்படி பொருந்தும் என்றால், இதற்கு முன்னமேயே ஆளவந்தாருடைய கட்டாட்சம்ங்கிறது முதல் படியாக ஏற்பட்டு விட்டது. ஆளவந்தார் தான் முன்னமாக காஞ்சி பூர்ணர் திருக்கச்சி நம்பியினுடைய புருஷகாரத்தினோடு பெருமாள் கோவிலே யாதவ் பிரகாசனோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவிலே இளையாழ்வார் யார் என்று கேட்டு தம் கண்களாலே குளிர கட்டாட்சித்து அருளினார். அப்போ முதல் படி, முதல் அனுகிரகம் யாருடையதுன்னு பார்த்தால் அது ஆளவந்தாருடைய அனுகிரகம்தான். அப்படி அவர் பொழிந்த அருளை சத்பாத்திரமாக இருக்கக்கூடிய ராமானுஷர் தாமும் பெற்று அதை எண்ணி வியந்திருக்கிறார்னு கொள்ளணும். இவர் முயற்சி செய்து தானே ஆச்சாரியனை பற்றுகிறேன்னு பற்றவில்லை. ஆச்சாரியன் தான் முதலிலே சிஷ்யனாக இருக்கக்கூடிய இந்த இளையாழ்வாரை பற்றினார். ஆம், முதல்வனாம், இவனே முதல்வனாக ஆக வேண்டும் என்று தாமும் கட்டாட்சித்து பேரருளாள பெருமானிடத்துல பிரபத்தியும் செய்து சரணாகதியும் செய்து பிரார்த்தித்தார். அப்போ ரக்ஷகத்துவத்திலே ஆளவந்தார் முன் நின்று அவர்தான் முதல் படி எடுத்து வைத்து ரட்சித்திருக்கிறார். அந்த ரக்ஷணத்தை இடைவிடாமல் சிந்தித்தார். இப்படி நம் பேர்ல ஒரு கருணையா இவருக்கு. நாம் யார் என்ன என்று நம்மிடத்துல அந்த அளவுக்கு வந்து பேசி பழகி ஏதும் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ 2 வார்த்தைகளுக்கு நான் 2 அர்த்தத்தை யாதவ பிரகாசனுக்கு விண்ணப்பித்தேங்கிற இந்த செய்தியை மட்டும் அறிந்தவராய் தாமும் நம்மிடத்துல கருணையோடு வந்து
இவன் சம்பிரதாயத்துக்கே முதல்வனாக வேண்டும் என்று இந்த அளவிற்கு நம்மிடத்தில் அன்பை பொழிந்திருக்கிறாரே என்பதை உள்ளத்திலே எப்பொழுதும் நினைத்து வியந்தவராய், இப்படி ஒரு நிருகேதுக கிருபையா, இந்த மாதிரி எம்பெருமான் கூட கிருபை செய்திருப்பாரான்னு புரியவில்லையே என்று அதிலே ஈடுபட்டு மிகவும் உருகி போய் அதனாலேயே தியானித்தார்னு கொள்ளணும். அப்ப இந்த தியானம்ங்கிறது ஏதோ உபாயமாக அனுஷ்டித்தல் அல்ல. இந்த தியானம் இதுவே பேரு. ஆளவந்தாரை நினைப்பதே, அப்படி நினைப்பதுதான் நமக்கு தாரணம், போஷகம், போக்கியம். அதை நினைக்கவில்லைன்னா இளையாழ்வார்ங்கிற ஒரு வஸ்துவே இல்லாமல் போய்விடுவேன் என்று தன்னுடைய சத்தைக்கு தாரகமாகத்தான் தியானித்தாரே ஒழிந்து ஏதோ தியானத்தினாலே இந்த சக்திகளை எல்லாம் பெறலாம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லுகிற அந்த ரீதியிலே சுவாமும் தியானித்து பெற்றார் சுவாமி என்று அர்த்தம் அல்ல. அப்ப ஆளவந்தார் தான் முதல் படி எடுத்து கட்டாட்சித்தார். கட்டாட்சத்தை சத்பாத்திரமாக இருக்கக்கூடிய ராமானுஷர் தாமும் பெற்று மகிழ்ந்து வியந்து நெக்குருகி, இப்படிப்பட்ட ஆச்சாரியர் நமக்கு வாய்த்திருக்கிறாரேன்னு அன்பு பிரீத்தி பூர்வகமாக அவரை தியானித்தார். அதனாலேயே அவருக்கு அனைத்து மங்களங்களும் நன்மைகளும் ஏற்பட்டன என்று தெளிய வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய ஒரு பெருமையை நாமும் அறிய வேண்டும்ங்கிறதுக்காக பற்பல கிரந்தங்கள் அவதரித்தன. அதுல பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி ராமானுஷாரிய திவ்ய சரித்தை என்ன ரொம்ப அழகான ஆச்சரியமான திவ்யமான ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். பற்பல பிரமாணங்களை எடுத்து உதாகரிக்கிறார். நல்ல செறிவான ஞானம். ஒரு பக்கம் வடமொழி சாஸ்திரத்திலிருந்தும் பல பிரமாணங்கள், மற்றொரு பக்கம் தென்மொழி திவ்ய பிரபந்தங்கள் மட்டுமல்லாது பல நூல்கள், பல தமிழ் நூல்கள், இலக்கியங்கள்னு பலதிலும் எடுத்து உதாகரிக்கிறார். அவர் காலத்தில் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய பிரமாணங்கள், அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஞானிகளுக்கும் அது புரியும். ஆனால் பல 100 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது நாம் இருப்பதினாலே நம்முடைய அந்த துர்கதி அறிவு குறைஞ்சிருக்கு போனதுனாலே நமக்கு பல பிரமாணங்கள் எங்கிருக்கிறதுன்னும் தெரியவில்லை, அறிவதற்கு ஆசையும் இல்லை. யார் இந்த பல புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து என்ன சொல்லியிருக்கார் ஏது சொல்லியிருக்காருன்னு அறிய வேண்டும்ங்கிற ஆசையும் குறைந்து போச்சு. அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கிற மாதிரி தான் அமைந்து போய் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அழகான ராமானுஜாரிய திவ்ய சரிதைங்கிற கிரந்தம் குரு பரம்பரா பிரபாவம்ங்கிற நூலை தழுவியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இடையிலே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய சரித்திரத்தை விரிவாக இதுல விளக்கியிருக்கார். முக்கியமான விஷயமே ராமானுஜர் தான். குரு பரம்பரா பிரபாவம்னு சொன்னால் குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தையும் சொல்ல வேண்டும். அது எம்பெருமானிடத்திலிருந்து தொடங்கி அவர் செய்த க்ஷேம பரம்பரைகள், க்ஷேம கிருஷிவலன் என்று இந்த பூமியை இங்க இருக்கக்கூடியவர்களை உத்தரிப்பிக்க வேண்டும், உஜ்ஜீவனம் அடைய செய்ய வேண்டும்னு என்னென்ன அவர் செய்தார்னு அது தொடங்கி ஆழ்வார்களுடைய அவதார கிரமம், நம்மாழ்வாருடைய பிரபாவம், திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான ஏற்றம், அதற்கு பிற்பாடு நாதமணிகள் தொடக்கமாக பற்பல ஆச்சாரியர்கள்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் விளக்க வேண்டிய அவசியம் அங்கு. ஆனால் இந்த கிரந்தமோ நடுநாயகமாய் திகழக்கூடிய ராமானுஷருக்குன்னே தனியாக அர்ப்பணிக்கப்பட்ட கிரந்தம்ங்கிறதுனாலே இதுல ராமானுஷர் அவதாரம் தொடங்கி ஆச்சரியமாக விவரித்துக் கொண்டு வருகிறார். தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய இடம் ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய சமயம். அது எந்த சமயம்னா இதே சமயம்தான். வைகாசி மாசம் சிரவண நட்சத்திரம், தென் அத்தியூரர் ஹஸ்திகிரிநாதனா இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் அவபிரத உற்சவம் கண்டறக்கூடிய தினம். அந்த தினத்துல தான் சுவாமியும் பராமரித்திற்கு தயாராக இருந்தார் என்று கீழே இந்த இடத்துல அந்த செய்தியும் காட்டப்படுகிறது. அயன் கண்ட வைகாசி திருநாள், பிரம்மாவே நடத்தின அந்த வைகாசி பிரம்மோற்சவம் வையம் கண்ட வைகாசி திருநாள்னு பிரபாவம் பெருமை. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தினுடைய அவபிருத தீர்த்தவாரி அன்றைய தினமே சுவாமியும் புறப்பட்டார், திருநாடு அலங்கரித்தார்னு செய்தி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சமீபம் 2 தினங்களுக்கு முன்பு தான் அந்த தீர்த்தவாரி உற்சவம்ங்கிறது நடைபெற்றது. இன்று நாம் அந்த சரித்திரத்தை அனுபவிக்க போகிறோம். ஆளவந்தாரும் ராமானுஷரும் ஏன் சந்திக்கவில்லை? இது ஒரு கேள்வி. நேரடியா சந்தித்து ஏதோ 2 அர்த்த விசேஷங்கள் ஆளவந்தார் சொல்லி ராமானுஷரும் பெற்றிருக்கலாம், என்ன பெற்றிருக்கலாம். ஆனால் எம்பெருமான் அதற்கு சங்கல்பிக்கவில்லை. ஏன் சங்கல்பிக்கவில்லைங்கிறத பிரபன்னாமிர்தம் என்ன மற்றொரு கிரந்தம் இருக்கிறது. இதெல்லாம் குரு பரம்பரையை விளக்குவதற்குன்னு பல ஆச்சாரியர்கள் பல விதங்களிலே உபகரித்திருக்கிறார்கள். அதுல பிரபன்னாமிர்தம் என்பது வடமொழி ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம்.
கிட்டத்தட்ட குரு பரம்பரா பிரபாவத்தினுடைய ஒரு அர்த்தங்கள் எல்லாம் அதிலும் இருக்கும். இதே போல ராமானுஜாரிய திவ்யச்சரியத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களும் அதில் இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஸ்லோக வடிவத்துல ஸ்லோக ரூபமாக இருக்கிறது. அனந்தாச்சாரியர் என்கிற சுவாமி அத்தை செய்திருப்பதாகவும், அதை சற்றேறக்குறைய 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி அவர் அருளி செய்திருப்பதாக இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அனந்தாச்சாரியருடைய ஆச்சாரியர் யாருன்னு பார்த்தால் கந்தாடை நாயன் என்னும் ஆச்சாரியர், போரேற்று நாயனார் என்று சொல்லக்கூடிய சமரபுங்கவ தாசர் அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடியவராய் வாதூல ஸ்ரீனிவாசாச்சாரியர்னு திருநாமம், கந்தாடை நாயன் என்னும் அவருக்கு திருநாமம். பெரிய திருமுடி அடைவு என்கிற ஒரு கிரந்தத்தையும் அவர் அருளி செய்திருக்கிறார். அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அனந்தாச்சாரியர் என்கிற ஒரு சுவாமி தான் அதை சாதித்திருக்கிறார். அதிலே சொல்லும் பொழுது பெரிய பெருமாள் இப்படி ஆலோசித்தாராம், இந்த 2 பேரும் சேர்ந்தால் லீலா விபூதி இனி லீலா விபூதியாகவே இருக்காது. யாமுனாச்சாரியருக்கு ஒரு பக்கம் ஓஹோன்னு பிரபாவம், இன்னொரு பக்கம் இளையாழ்வாருக்கு அதை விட பிரபாவம். ஒருத்தர் சேனமுதனியாருடைய அம்சம், இன்னொருத்தர் ஆதிசேஷனுடைய அம்சம். இந்த இருவரும் சேர்ந்தால் இது கண்டிப்பா நித்திய விபூதியாக மாறி போய்விடும். லீலா விபூதி சம்சார மண்டலமாகவே இருக்காது. அதனால இந்த விளையாட்டை இவ்விடத்துல செய்யக்கூடாது. இது விளையாட்டுக்குன்னே இருக்கக்கூடிய ஸ்தலம். அதனால இந்த இருவரையும் நேரடியா சந்தித்து அர்த்த விசேஷங்களை பரிமாறிக்கொள்வதுங்கிறது இருக்க வேண்டாம்னு பெருமாள் சங்கல்பித்துத்தான் எப்போ ஆள வந்தார் ஆசைப்பட்டு பெரிய நம்பி அனுப்பி அழைத்து கொண்டு வான்னு சொல்லுகிறாரோ, அவர் புறப்பட்ட உடனேயே சரி ஆள வந்தாரை நம்ம இடத்துல சேர்த்து கொள்ள வேண்டும் எம்பெருமான் சங்கல்பித்து உடனேயே அவருக்கு அனுகிரகித்து விட்டான் என்று அங்கு காரணம் அப்படி சொல்லப்படுகிறது. அதையும் நினைவிலே கொள்ளுவோம். ஆள வந்தார் நோவு சாத்தி திருநாட்டுக்கு எழுந்தருளியது என்று இப்ப மேலே விவரிக்கிறார். அனந்தரம் ஆளவந்தாரும் மீளவும் திருமேனி நோவு சாத்தி கண் வளர்ந்தருள அப்போது முதலிகளும் பெரிய பெருமாள் திருவுள்ளம் ஏதோ என்று தங்களிலே சிந்தித்திருக்கிற அளவிலே ஒரு தடவை ஏற்கனவே திருமேனியில நோவு சாத்தி கொண்டார். எல்லா சிஷ்யர்களும் வந்து தஞ்சமாக இருப்பதை உபதேசிக்க வேண்டும்னு கேட்க உபதேசித்தார். பின்னர் ஆரோக்கியம் ஏற்பட்டு திருமேனி நன்றாக வளர்ந்து அவர் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்கிற சமயத்திலே அப்போதுதான் பெருமானுடைய திருநெற்றி மாலை விழுந்தது. அது திருவரங்க பெருமாளரையர் எடுத்து பிரசாதித்தார் என்ற அந்த சரித்திரத்தை எல்லாம் பார்த்தோம். அந்த சமயத்துல தான் யாதவ பிரகாஷன் இடத்திலிருந்து விலகி இருக்கிறார் இளையாழ்வாருங்கிற செய்தியும் ஆளவந்தாருக்கு வந்து சேர்ந்தது. மிகுந்த ஆனந்தப்பட்டார். நம்முடைய பிரபத்தி சபலமாயித்து, போய் அழைத்து கொண்டு வாரும் என்று பெரிய நம்பியின் இடத்துல ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற கிரந்தத்தை அருளி செய்து கொடுத்து இதை விண்ணப்பித்து அவர் அழைத்து கொண்டு வாரும்னு அனுப்பி அருளினார். அதற்கு அடுத்து மறுபடியும் திருமேனி நோவு சாத்தி கொண்டு இருக்கிற சமயத்திலே சிஷ்யர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு பெரிய பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாருன்னு புரியவில்லையே, இப்படி நம்முடைய ஆச்சாரியருக்கு ஏன் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கிறார், துக்கத்தை கொடுக்கிறார், திருமேனி இவ்வளவு வாடி வதங்கி சிஷ்யர்களான நாம் இருக்கக்கூடிய சமயத்திலேயே ஆச்சாரியருக்கு இப்படி ஒரு கஷ்டமான அவர்கள்லாம் சிந்திக்க இருக்கிற அளவிலே ஆளவந்தாரும் பேரருளாளர் அயன் கண்ட வைகாசி திருநாள் அவபிரத திவசத்தினன்று ஆளவந்தாரும் நீராடி பெரிய பெருமாளை திருவடித்தொழச் சென்று உத்தம சந்தி அமுது செய்து திருத்திரை நீக்கின அளவிலே அயன் கண்ட வைகாசி திருநாள், வைகாசி பிரம்மோற்சவம் காஞ்சி தேவப்பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய உற்சவம். அதனுடைய அவபிரத திவசம் அதுதான் தீர்த்தவாரி மகோத்சவம். அது நடக்கக்கூடிய அதே தினத்தன்று இவர் திருவரங்கத்துல இருக்கக்கூடிய ஆளவந்தார் நீராடினார். பெரிய பெருமாளை திருவடித்தொழ சென்று திருவடி தொழுதார். உத்தம சந்தி அமுது செய்து மத்தியான பொழுது பெரிய அவசரம் அதை அமுது செய்தருள்னார் எம்பெருமான். திருத்திரை நீக்கின அளவிலே தண்டன் சமர்ப்பித்து பாதாதி கேசாந்தமாகவும் கேசாதி பாதாந்தமாகவும் சேவித்து திருவடிக்கு திருப்பானாழ்வாரையும் சேவித்திருக்கிற அளவிலே நம்பிமார் இவருக்கு தீர்த்த பிரசாதமும் திருமாலை பிரசாதமும் பிரசாதிக்க நம்பெருமான சேவித்து அனுபவிக்கக்கூடிய சமயத்திலே அருகே இருக்கக்கூடிய அர்ச்சகர், நம்பிமார்ன அர்ச்சகர், அவர் தீர்த்த பிரசாதத்தை திருமாலை பிரசாதத்தையும் பிரசாதிக்க திருப்பதியார் அவர்தான் ஸ்தானத்தவர்கள், அந்த ஊர் ஆச்சாரிய புருஷர்கள் அங்கே இருப்பவர்கள் ஸ்தானத்தார் திருத்தழுகை பிரசாதமும் பிரசாதித்து விடை கொடுத்தருள அங்க இருப்பவர்கள் எல்லாம் சுவாமிக்கு என்னென்ன பகுமானங்களோ பிரசாதங்களை கொடுத்து விடை கொடுத்தருள அவரும் புறப்பட்டார். மடமே எழுந்தருளி திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கோட்டியூர் நம்பி முதலான முதலிகளை தீர்த்தம் கொண்டு அமுது செய்ய பண்ணி முகூர்த்தமிட்டு வைகாசி மாசம் 20ஆம் தேதி சிரவண நட்சத்திரத்திலே அபிஜின் முகூர்த்தத்திலே முதலிகள் சேஷாம்சத்தை அங்கீகரித்து என்று இங்க இருக்கிறது. அதாவது மடத்துக்கு எழுந்தருளினார், சிஷ்யர்களை அழைத்து தீர்த்தம் கொண்டு, சிஷ்யர்களாக இருப்பினும் அவர்கள்லாம் சிறந்த ஆச்சாரியர்கள்,
சிறந்த எம்பெருமானுடைய அடியவர்கள். ஆகையினாலே அவர்களிடத்திலையும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஆச்சாரியரான தாம் பெறுகிறார். பெற்று அமுது செய்ய பண்ணி ததியாராதனையும் செய்து முகூர்த்தம் இடுகிறாராம். அபிஜின் முகூர்த்தம், அது மத்தியான பொழுது. அந்த சுமார் 11:45 12:45 1 மணி வரைக்கும் அபிஜின் முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சமயம் இன்றைக்கும் திருமலையிலே திருக்கல்யாண உற்சவம்ங்கிறது தினந்தோறும் நடைபெறுகிறது திருவேங்கடமுடையானுக்கு. அது எந்த முகூர்த்தம்னா அபிஜின் முகூர்த்தத்துல தான் எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம். அதே முகூர்த்தத்தை தான் இவரும் குறிக்கிறார். வைகாசி மாசம் 20ஆம் தேதி சிரவண நட்சத்திரம், அதே அன்றைய நட்சத்திர நன்னாள் 20ஆம் தேதி வைகாசி மாசம். அதிலே சேஷாம்சத்தை அங்கீகரித்து இங்க இருக்கிறது, சேஷமும் அங்கீகரித்துன்னு குரு பரம்பரா பிரபாவத்துல இருக்கு. அப்படின்னா அந்த முதலிகள் தம்முடைய சிஷ்யர்கள் அமுது செய்த சேஷ பிரசாதம், சேஷாம்சம்னா அதுல மிஞ்சி இருக்கக்கூடிய மீதி அந்த பிரசாதத்தை தாமும் பரம பாவனமான அந்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து ஆழ்வார்களை சரணம் புக்கு ஆச்சாரியர்கள் முதலிகள் ஸ்தானத்தார் முதலாக எல்லாரையும் அழைப்பித்து அபராதக்ஷாபனம் பண்ணி கொண்டு, அடியேன் என்னென்னமோ அபராதங்களை புரிந்திருக்கலாம், கோவில் நிர்வாகம்ங்கிற பேரில இதை செய் அதை செய்யு சற்று கடுமையாகவும் ஏதான சொற்களோடு உபதேசித்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், ஒருமையில கூப்பிட்டு அழைத்து விசாரித்திருக்கலாம். இப்படி எல்லாம் எப்படி இருந்தாலும் அந்த அபராதங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டுகிறேன். ஏன்னா எல்லாருமே எம்பெருமானுடைய அடியவர்கள். அப்படி இருக்கிறச்ச அந்த மாதிரி ஒவ்வொருத்தரிடத்துல கடுமையா பேசுவதுங்கிறது பெருமானுக்கு பிடிக்காது. அதனால நிச்சயம் அவருடைய சீற்றத்துக்கு ஆளாகவே கூடாது. அதற்காகவே இப்பொழுது அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொள்ளுகிறேன்னு பிரார்த்திக்கிறார். திருப்பாவையில நானேதான் ஆயிடுகன்னு அபராத க்ஷாமனத்தை கோபிக்கையே செய்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் குற்றம் அவர்கள் பேர்ல இருப்பினும் எனக்கு குற்றம் இல்லை என்றாலும் இல்லாத குற்றத்தையும் இசைந்து மன்னிப்பு கேட்பதுங்கிறது தான் ஒரு பரம ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உண்டான அடையாளம் என்று காட்டுகிறார்கள். இதெல்லாம் கடைபிடிப்பது எவ்வளவுங்கிறது அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியதுதான். நம்முடைய ஆச்சாரியர்கள் நிச்சயம் கடைபிடித்தார்கள். அதையாவது நாம கேட்டு உணரலாமே தவிர நாம கடைபிடிக்க முடியுமான்னா கடைபிடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் முதல்ல இருப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆக அப்படி அபராத க்ஷாபனம் பண்ணி கொண்டு வேண்டிக் கொள்ள அவர்களும் பெரிய பெருமாளுக்கு அபராதம் உண்டாகிலன்றோ தேவரீருக்கு ஒரு அபராதம் உண்டாவது. உடனே மத்தையோர்கள் என்ன சொல்லலாம், ஆஹா நம்மிடத்தில் அபராத க்ஷாமனம் பண்ணிக்கிறார்னா நாமெல்லாம் எவ்வளவு பெரியவர்கள் என்று சற்று கர்வத்தோடு அவர்கள் இருந்தார்களான்னா, எப்பேற்பட்ட ஆள வந்தார் நம்மிடத்தில் அபராதம் ஏதோ மன்னிப்பு கேட்கிறாரேன்னு துடித்து கொண்டு பெரிய பெருமாளுக்கு என்றாவது ஒரு அபராதம்னு வருமா? பெரிய பெருமாள் நம்மிடத்தில் அபராதப்பட்டார், அவர் அபசாரப்பட்டார்னு என்றைக்காவது யாராவது சொல்ல முடியுமா? அது ஒரு தினம் சொல்ல முடியும்னு வந்தால் அன்று தான் உமக்கும் அபராதம் உண்டு, அபசாரம் நடந்ததுன்னு சொல்லலாமே தவிர எம்பெருமானுக்கும் கிடையாது உமக்கும் கிடையாது என்று திருவரங்க பெருமாள் அரையர் முதலான முதலிகள் அங்குள்ள முதலிகள் திருக்கையிலே காட்டி கொடுத்து சிஷ்யர்களை எல்லாம் இன்னார் இன்னார் இவர்களுக்குள்ளேயே சற்று முதன்மை பெற்றவர் யாரோ அவரிடத்துல பார்த்து ஒப்புவித்து இனி இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டியது உம்முடைய பொறுப்புன்னு அதையெல்லாம் காட்டி கொடுத்தார். ஸ்தானத்தாரை பார்த்து பெரிய பெருமாளுடைய திருவாராதனம் திரு மந்திர புஷ்பம் காலாகாலங்களிலே நடத்தி கொண்டு போருங்கோள், ஆச்சாரியர்கள் முதலிகள் தேசாந்திரிகள் முதலானாரை அரவணைத்துக் கொண்டு போருங்கோள் என்று காட்டி கொடுத்து அருள. அதாவது பெரிய பெருமாளுடைய திருவாராதனம் திரு மந்திர புஷ்பம் காலாகாலங்களிலே நடத்தி கொண்டு போருங்கோள், எல்லாத்தையும் அந்த காலங்காலம் தவறாமல் அது கார்த்தால சுப்பிரபாதம் எந்த வேளையில நடக்கணுமோ, அடுத்து எம்பெருமானுக்கு திருப்பாவை அந்த பொங்கல் அது எப்பொழுது அமல் செய்ய பண்ண வேண்டுமோ, உச்சி காலம் எப்பொழுது நடைபெற வேண்டுமோ, சாயம் பொழுது பெருமானுக்கு என்ன கண்டர்ல பண்ண வேண்டுமோ, ராத்திரி பொழுது எப்போது நடத்த வேண்டுமோ அந்தந்த காலங்களில் குறைவில்லாமல் நடத்தி கொண்டு போருங்கோள் என்று ஆச்சாரியர்கள் முதலிகள் தேசாந்திரிகள் முதலானோரை அரவணைத்துக் கொண்டு போருங்கோள் என்று காட்டி கொடுத்தருள அவர்களும் அப்படியே ஆகிறது என்று அங்கீகரிக்க இது புதுமையா இருந்தது என்று எல்லாரும் விடை கொண்டு போக சரின்னு அவர்களும் இசைகிறார்கள். அப்படியே செய்கிறோம். ஆனா தேவரர் இப்படி புதுசா இத்தனையும் சொல்லுவதை பார்த்தால் ரொம்ப பயமா இருக்கே, தேவரர் விட்டு பிரிய போகிறதாக சங்கல்பித்திருக்கிறீரோ, ரொம்ப புதுமையா இருந்தது என்று எல்லோரும் விடை கொண்டு போக பின்பு ஆளவந்தாரும் பத்மாசனமாக எழுந்தருளியிருந்து மணக்கால் நம்பியை தியானித்துக் கொண்டு அவர் திருவடி நிலைகளை தம்முடைய முன்னே வைத்துக் கொண்டு அவர் திருவடி நிலைகளை தம்முடைய நெஞ்சிலும் கண்ணிலும் திருமுடியிலும் தரித்து கொண்டிருக்க தன்னுடைய ஆச்சாரியரான மணக்கால் நம்பி அவரன்றோ சிரமத்தை பாராமல் தூதுவளக்கீரையை கொடுத்து 6 மாசம் காத்திருந்து இவர் எப்பொழுது நம்மிடத்துல பேசுவார்னு எதிர்பார்த்து அப்பொழுதும் முழுக்க நமக்கு சமயம் ஒதுக்க முடியாது. கார்த்தால நான் நெத்திட்டுக்கு இருக்கிற அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்துக்கு வாரம்
என்ன முடியுமோ உபதேசியும்னு சொல்ல அதற்கும் இசைந்து உபதேசித்து சிறிது சிறிதா உபதேசித்து அவரை திருத்தி இவ்வளவு பெரிய ஆச்சாரியராக ஆக்கினார்னா இப்பேற்பட்ட சுவாமி என்றோ நமக்கு ஆச்சாரியன் என்று அவரை உள்ளத்தாலே தியானித்து திருவடி நிலைகளை முன்னே வைத்துக் கொண்டு தலையாலே தரித்து கண்ணிலும் முடியிலும் தரித்து ஸ்ரீபாதத்தில் முதலிகள் பிரம்மவல்லி பிருகுவல்லி புருஷ சூக்தம் சூழ்விசும் பணிமுகில் சேவிக்க சிஷ்யர்கள் எல்லாம் ஓ சுவாமி புறப்பட தயாராகி விட்டார்னா அப்ப உபனிஷத்து கோஷம் ஒரு பக்கம் இருக்கணும், மற்றொரு பக்கம் நம்மாழ்வார் திராவிட உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியும் சேவிக்கப்பட வேண்டும் என்று இரு மருந்தும் அமர்ந்து சிஷ்யர்கள் எல்லாம் சேவிக்க நிறுத்த கீத வாத்தியங்கள் முழங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அடியவர்கள், அதுல ஒரு பக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசிகளா இருப்பவர்கள் நிறுத்தம் கீதம் வாத்தியங்கள் முழங்க நாட்டியமாட கீதங்களை பாட வாத்தியங்களை வாசிக்க திருச்சங்கு பணிமாற சகல வாத்தியங்களும் எங்கும் முழங்க பிரம்மரந்திரத்தாலே ஆள வந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருள. சரியான அந்த அபிஜின் முகூர்த்தத்திலே சுவாமியும் எம்பெருமானுடைய அந்த கட்டாட்சத்தினாலே பிரம்மரந்திரத்தை பேதித்துக் கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார். பிரம்மரந்திரம்ங்கிறது தலையினுடைய அந்த மேல் பகுதி, உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். குழந்தை பிறந்த சமயத்துல அந்த இடம் சற்று அது திறந்தே இருக்கும், ரொம்ப மெல்லிதான அந்த தோல் தான் மூடிக்கொண்டிருக்கும். அதனால ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், அதுல எங்கேயும் அடிக்கடி படக்கூடாது. தலையே முதல்ல நிற்காத குழந்தைக்கு, அது நிற்கிற வரை ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும்னு ரொம்ப பாதுகாக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இடத்தை பேதித்துக் கொண்டு ஆத்மா புறப்படும் என்று சாஸ்திரமே தெரிவிக்கிறது. சுஷும்னா நாடி என்கிற நாடியை பற்றி அந்த நாடி மேல் நோக்கி புறப்படுகிறதுன்னா அது பிரம்மரந்திரத்தை பேதித்து கொண்டு அதை பிளந்து கொண்டு மேலே புறப்பட்டு அர்ச்சிராதிகதி வழியாக எம்பெருமானையே ஆத்ம ஜோதிஷு அடைகிறது. அதன்படிதான் இப்ப ஆள வந்தாருக்கும் திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் அந்த சுவாமியினுடைய அவருடைய பிரபாவத்தை காட்டி திருவரங்க பெருமாள் அரையர், திருக்கோட்டியூர் நம்பி முதலான முதல்கள் எல்லாரும் வேறற்ற மரம் போலே கோஷித்துக் கொண்டு கிடந்து துடிக்க, இப்படி ஆச்சாரியன் விட்டு பிரிந்தாரே, அவர் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அவரோடு சேர்ந்து கைங்கரியத்தை செய்ய முடியும், அவர் உபதேசிக்கக்கூடிய அர்த்தத்தை பெற முடியும். அவர் பிரிந்து விட்டார்னா எங்க போய் ஆச்சாரியனை இனிமே சேவிக்க முடியும்? எந்த ஆச்சாரியர் நமக்கு இப்படி கருணையோடு உபதேசிப்பார்? இவ்வளவு காலம் நம்மோடு இருந்தவர் இப்படி பிரிந்து விட்டாரேன்னு வேர் வெட்டினா மரம் நிற்குமா? அது மாதிரி வேறற்ற மரம் போல இவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து துடிக்க, திருமிடரு தழுதழுப்ப, திருமூச்சு வெப்படிக்க, வெப்பமான மூச்சு காத்து எல்லாருக்கும் மிடரு தழுதழுப்ப, ஒன்னும் பேச்சு வரல, பேச முடியல, ஓன் அழுகதான் வருகிறது. அவசராய் கிடந்து தங்கள் வசத்துல தாங்களே இல்லாதவர்களாய் வசமற்றவர்களாய் கிடந்து சோகித்து இணைமலர் கண்ணீர் ததும்ப தாராவருஷமாக திரும்ப துதித்து பிரலாபித்துக் கொண்டு கிடந்து துடிக்க, நாதமுனிகள் பராமரிக்கக்கூடிய சமயத்துல கூட அவர் எங்கெழுது எந்த சமயத்துல எப்பொழுது பராமரித்தாருங்கிறது சிஷ்யர்களுக்கு தெரியாதபடி அவர் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருந்தார். எங்கேயோ ராமனும் சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் சீதாதேவியும் குரங்கும் வானரமாக நமக்கு கட்டாட்சிக்கணும்னு வந்து சென்றார்கள். அவர் யோகத்துல இருந்தார். அப்போ ஒரு வில்லி தம்பதியோடு ஒரு குரங்கையும் அழைத்து கொண்டு வந்து போனான் என்ற செய்தி மட்டும் அவருக்கு சிஷ்யர்கள் சொல்ல, ஐயோ இப்படி கிடந்து விட்டேனே, சக்கரவர்த்தி திருமகன் வந்து சேவை சாதிக்கணும்னு வந்திருக்கிறார், நான் ஏதோ அந்தரியாமையா உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான தியானித்துக் கொண்டு அவன் வந்த சமயத்தை இப்படி வீணே போக்கினேனே, அவர் எங்கு போகிறாரோ உடனே போய் சேவிக்க வேண்டும்னு பின்தொடர்ந்து போனார். அப்படி பாதி தூரம் போய் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் போய் இனி கண்ணுல படவில்லையேங்கிற அந்த ஆர்த்தி துடிப்பு அதிகமாக அங்கிருந்தே புறப்பட்டு போனார். இது செய்தி. அப்ப அங்க அருகே இருக்கக்கூடிய சில சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர எல்லாருக்குமாக அது தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இப்ப ஆளவந்தார் காலம்னு பார்த்தால் அவர் திருவரங்கத்தை ராஜதானமாக கொண்டு அங்கு எழுந்தருளி இருந்து தினப்படி காலக்ஷேபம் சாதித்து பல அடியார்களை திருத்தி பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஏற்படுத்தி இப்படி ஒரு பெரிய அந்த திருவரங்க மாநகரமே அந்த அளவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ செல்வத்தோடு இருப்பதற்கு காரணமே ஆள வந்தார். அப்ப அவர் ஒரு க்ஷணம் இப்படி பிரிந்தாருங்கிறத கேட்டால் யாருக்குமே துடிப்பு தாங்க முடியவில்லை. திருவரங்க மாநகரமே கொந்தளித்து போகிற அளவிற்கு அப்படி ஆகிவிட்டது. அதனாலதான் எல்லோரும் துடித்து கிடக்க அருகிருந்த முதலிகள் இவர்களை தேற்ற தேறி நின்று, சிலர் தங்களுக்குள்ளே தாங்களே தேறி, சரி இப்படி அழுது கொண்டிருந்தால் ஆச்சாரியருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான சம்ஸ்காரத்தை செய்யணுமே, எப்பேற்பட்ட ஆச்சாரியர் அவருடைய பிரபாவம் மகிமையை அறிந்து அவருடைய திருமேனியை எப்படி சம்ஸ்காரம் செய்யப்பட வேண்டுமோ அதுல ஒரு குறையும் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆளவந்தார் குமாரர் சொட்டை நம்பியை குறித்து, அவர்தான் மூத்தவர். திருவரங்க பெருமாள் ஆயிரம் சிஷ்யராக இருந்தாலும் அவர் குமாரராக இருந்தாலும்
மூத்தவர்னு பார்த்தால் சொட்டை நம்பிங்கிற அந்த சுவாமி. அதனால அவரையே அழைத்து முன் நடக்கும் கிரமத்தை செய்தருள வேண்டும் என அவரும் சுகப்பிரஷ்ன சம்ஹிதோக்த பிரகாரத்திலே ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ண உபக்கிரமித்தார் என்று காட்டப்படுகிறது. முன் நடக்கும் கிரமத்தை செய்தருள வேண்டும். எடுத்து சுவாமி பரமபவிச்சுட்டார்னா அவருக்கு உண்டான அந்த மரியாதைகள்ல சற்றும் குறையாமல் செய்து வைக்க வேண்டும். என்ன செய்யணுமோ நீர் பார்த்து செய்யும் என்ன. அவரும் சுகப்பிரஷ்ன சம்ஹிதோக்த பிரகாரம், சுகப்பிரஷ்ன என்று ஒரு சம்ஹிதை பாகம், அது எதுல இருக்கிறது, ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல இருக்கோ இல்ல வேற எந்த ஆகமம் எதுல இருக்கோ தெரியல, அப்படி ஒரு சம்ஹிதா பிரகாரம் அதுல சொல்லப்பட்ட முறையிலே ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ண உபக்கிரமித்தார். ஸ்ரீசூர்ண பரிபாலனம் அது தொடக்கமாய் பல சம்ஸ்காரங்கள் உண்டு. முதல்ல சுவாமி பரமபதிக்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபதித்தார்னா அதற்குன்னு அவருக்கு சாத்தப்பட வேண்டிய ஸ்ரீசூர்ணத்தை தயார் பண்ணி, திருமண் காப்ப தயார் பண்ணி அவருக்கு இட்டு அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்தல் என்று மங்களமா அதுல தொடங்கி மற்ற சம்ஸ்காரங்களை எல்லாம் சேர்த்து அதை அடையாளமா அந்த ஒரு பெயரை தெரிவிக்கிறது. அப்படி ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ண உபக்கிரமித்தார்னு சொல்லி மேல 2 பக்கத்துக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் நடந்த விதம் என்று அந்த சுகப்பிரஷ்ன சம்ஹிதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையே அப்படியே விண்ணப்பிக்கிறார். அந்த சுகப்பிரஷ்ன சம்ஹிதை யார் யாரிடத்துல கேட்கிறார், பிரம்மாவே உபதேசிக்கிறார் என்று வரிசையாக சொல்லி இது சுகப்பிரஷ்ன சம்ஹிதாயாம் ஏகோண சத்வாரிம்சோ அத்தியாயா, ஏகவோண சத்வாரிம்சா, சத்வாரிம்சான 40, அதுல ஒன்று குறைந்து இருக்கிறதுனா 39வது அத்தியாயம். சுகப்பிரஷ்ன சம்ஹிதைங்கிறதே பல அத்தியாயங்களோடு இருக்கிறது. அந்த சம்ஹிதைக்குள்ள 39வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ யதி சந்நியாசி பராமதித்தார்னா அவருக்கு எப்படி பிரம்மமேத சம்ஸ்காரம் நடத்தப்பட வேண்டும், பரமஹம்ச பரிம்ராஜகாச்சாரியராக இருக்கக்கூடிய ஒரு சுவாமி பராமதித்தார்னா எப்படி இந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட வேண்டும் என்பது பல ஸ்லோகங்களாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்கவே ஸ்லோகங்கள் தான். 2-3 ஸ்லோகங்களை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். மேற்கொண்டு சுவாமியே அதனுடைய விவரணத்தான் அடுத்து 2-3 பக்கங்கள்ல சாதிக்கிறார். அதனால ஸ்லோகத்தினுடைய விவரணத்தை மேற்கொண்டு பார்க்கலாம். அது எங்கனே என்னில் பகவன் ஸ்ரோதுமிச்சாமி வைஷ்ணவஸ்ய அபரேயுஷா ஔர்த்வதேஹிகம் சம்ஸ்காரம் பிரம்மமேதம் ஹி வைதிகம் பிரம்மோவாச்ச என்று பிரம்மாவை குறித்து ஒருத்தர் பிரார்த்திக்கிறார். அதாவது பகவன் ஸ்ரோதுமிச்சாமி, உம்மிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறேன். வைஷ்ணவஸ்ய அபரேயுஷா, வைஷ்ணவர் ஒருத்தர் பரமபதித்த பிற்பாடு ஔர்த்வதேஹிக சம்ஸ்காரம், அவர் ஊர்தகதியை அடைந்த பிற்பாடு அந்த ஊர்தகதிக்கு சாதனமாக இருந்தது இந்த தேகம் தானே. இதுவரைக்கும் எந்தெந்த தேகங்களே அவர் இருந்தாலும் ஊர்தகதியை பிராபிக்கலை. இப்பத்தான் மேல் நோக்கி அர்ச்சனாதி கதியை போவதற்கு இந்த தேகம் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தேக சம்ஸ்காரம், அந்த தேகின்னா ஆத்மா, அவர் இருக்கக்கூடிய இந்த தேகத்துக்கு சம்ஸ்காரம். பிரம்மமேதம் ஹி வைதிகம், அது பிரம்மமேதம் என்று வைதிகம் சொல்லுகிறதே, வைதிகமான சம்ஸ்காரம் பிரம்மமேதத்தின்படி செய்யப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அது எங்கனே நீர் உபதேசிக்கணுமே, கேட்க வேண்டுமேன்னு கேட்க பிரம்மோவாச்ச ஸ்ரூயதாம் அவதானேன மத்தஸ்துவம் வதத கிரமாத் வைஷ்ணவானாம் பகுமதாம் பிரம்மமேதாக்கிய சம்ஸ்கிருதிம் என்று வைஷ்ணவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய பிரம்மமேதம் என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை இதோ நான் சொல்லுகிறேன். ஸ்ரூயதாம் அவதானேன, அதுல ரொம்ப கவனத்தோடு கேட்க வேண்டும். அங்க இங்க வேடிக்கை பார்த்து கொண்டு கேட்கக்கூடாது. மத்தஸ்தம் வததக கிரமாத்து, நான் இதோ உனக்கு சொல்ல போகிறேன். கிரமம் தப்பாமல் வரிசையா அத்தனையும் சொல்லுகிறேன். வைஷ்ணவானாம் பகுமதாம் பிரம்மமேதாம், வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பகுமதாம், என்ன வைஷ்ணவர்களுடைய அந்த பெருமை அறிந்து அவர்களுடைய பெருமைக்கு தக்கதான இந்த பிரம்மமேத சம்ஸ்காரத்தை இதோ சொல்லுகிறேன் என்று வீத்யாம் விதான சம்யுக்தாம் உபகாரியாம் பிரகல்பயேது நாளிகேர பலைஹி புஷ்பைஹி தர்பமாலா சமாவிருத்தாம், இதெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த வைஷ்ணவனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகை வாசல்ல, அதாவது வீத்யாம் வாசல் வழி, அங்க விதான சம்யுக்தாம் பந்தல் அமைக்க வேண்டும். திருமாளிகையினுடைய வாசல் வழி அந்த வீதியிலே பந்தல் அமைத்து அதாவது சம்யுக்தாம் உபகாரியாம் பிரகல்பயேத், உபகாரியாம்னா அதற்கு உபகரணமா இருக்கக்கூடிய மற்ற வஸ்துக்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாளிகேர பலைஹி, அதுதான் தேங்காய், இளநீர் காய்கள், தேங்காய்கள். அதே போல பலைஹி புஷ்பைஹி தர்பமாலா சமாவிருத்தாம், நிறைய புஷ்பங்கள், புஷ்பமாலைகள், தர்பமாலைகள், இதையெல்லாம் கொண்டு
அங்கே இதெல்லாம் செய்யப்பட வேண்டும். லம்பமாலா சமாகீர்ணாம் தோரணைர் உபசோபிதாம் என்று கதரி கதரீபிஷ்ட பூஷைஷ்ட சர்வதஸ் சமலம் கிருதாம் என்று அந்த வாழைக்கன்றுகள், இதே போல மத்த அந்த அந்த ஆஸ்வயுஜன்ற அந்த மாதிரியான, அதாவது புஷ்பங்கள், இங்க மேல அங்க தமிழ்ல விவரிக்கிறார். அந்தந்த புஷ்பங்களை எல்லாம் 4 பக்கங்கள்ல திக்குகள்ல எல்லாம் அத்தை வைத்து அலங்கரிக்க வேண்டுமா அந்த பந்தலிலே என்று இப்படி எல்லாம் சொல்லி மேலே விவரிக்கிறார். நம்ம மேல அந்த விவரணத்தையே பார்த்துடலாம். அனந்தரம் இந்த சுகப்பிரஷ்ன சம்ஹிதையின்படியே தாசிகள் திருவாசல் திருவலகிட்டு தெளிநீர் தெளித்து திருப்பிண்டி இட்டு திருக்காவணம் இட்டு கோடித்து தர்பமாலை கட்டி, இந்த சுகப்பிரஷ்ன சம்ஹிதையின்படியே தாசிகள், இந்த தாசிகள்னா ஸ்ரீ வைஷ்ணவ தாசிகள், அவர்கள் ஏதோ தவறான காரியங்கள் எல்லாம் ஈடுபடாமல் அந்த குலத்துல பிறந்ததுனாலேயே அவர்கள் தாசின்னு அழைக்கப்படுகிறார்களே தவிர குலத்தொழில் எல்லாம் ஈடுபடாதவர்கள். ஆனால் பரம ஸ்ரீ வைஷ்ணவிகளாய் பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து கொண்டு கோவில்லையே இருந்து பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் அவர்களுக்கு முக்கியமான தொழில். அது தவிர அவர்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட தாசிகள் வந்து திருவாசல் திருவலகிட்டு வாசலெல்லாம் நன்றாக மொழுகி அழகா கோலமிட்டு தெளிநீர் தெளித்து நன்றாக எல்லா இடத்திலையும் பசுஞ்சாணத்தினாலே அந்த தெளிநீர் தெளித்து சாணியை கரைத்து அந்த நீராலை தெளித்து திருப்பிண்டி இட்டு, அலகிட்டுன்னா பெருக்கிறது, நீர் தெளித்து திருப்பிண்டி இட்டுங்கிறதா கோலமிடுவது. திருக்காவணமிட்டு, காவணம்ங்கிறது பந்தல், அந்த சம்ஸ்காரம் செய்யப்பட வேண்டிய இடத்தை அழகா பந்தலாலே அமைத்து அலங்கரிக்கணுமா. தர்பமாலை கட்டி அதை சுத்தி தர்பங்களாலே சரங்களாக தர்பமாலையை போல கட்டி அலங்கரிக்க வேண்டும். இன்றைக்கும் துவஜாரோகணம்னு செய்யப்படக்கூடிய இடத்துல அந்த துவஜஸ்தம்பத்தை சுத்தி தர்பமாலை கட்டுவது, தர்பங்களால அப்படியே சுத்தி அத்தை அலங்கரிப்பதுன்னு இருக்கு. அதே போலத்தான் இங்கும் தர்பமாலை கட்டி செங்கழு நீர் மாலை கட்டி, அது அல்லி புஷ்பம், செங்கழு நீர் புஷ்பம்ங்கிறது அல்லி புஷ்பம், செங்கழு நீர் மாலை கட்டி பல பட்டுக்களாலும் சுப்ர வஸ்திரங்களாலும் திருமேல் கட்டி கட்டி, திருமேல் கட்டினா விதானம், அது பல பட்டு வஸ்திரங்களாலும் அதே போல சுப்ர வஸ்திரங்களாலும் நல்ல தூய்மையான வஸ்திரங்களாலும் மேல் கட்டி விதானம் கட்டணுமா. பந்தலுக்கு மேல இந்த அழகான விதானங்களை எல்லாம் கட்டி திருக்காவணத்தின் 4 வாசலிலும் கொடி ஆடை கட்டி சித்திர பத்திரங்கள் அவை திருக்காவணத்தின் நடுவே பூர்ண கும்பங்கள் வைத்து, திருக்காவணத்தினுடைய 4 வாசல், 4 பக்கம் 4 வாசல மாதிரி அமைத்து கொடி ஆடை கட்டி நிறைய கொடிகள் எல்லாம் வைத்து, ஒரு கோபுரம்னா அதற்குன்னு கொடிகள், தேர் சீலையில கொடிகள் இருக்கிற மாதிரி இதற்கும் அதற்குன்னு அந்த சங்க சக்கர ரேகைகளோ சூரிய சந்திரர்களோ அந்த அடையாளமிட்ட கொடிகளாலே அத்தை கட்டி அலங்கரித்து சித்திரபத்திரங்கள், அதாவது நல்ல அழகான வர்ணம் பூசப்பட்ட வஸ்திரங்கள், சித்திரபத்திரங்கள்னா அப்படியும் கொள்ளலாம். அல்லது சித்திரபத்திரம்னு சொன்னால் நிறைய வர்ணத்துல இருக்கக்கூடிய இலைகள், பத்திரம்னா இலை, அப்போ அந்தந்த வர்ணத்துல இருக்கக்கூடிய இலைகளையும் சுத்தி வைத்து, மான் தொழிலையே பல விதத்துல இலைகள் வருகிறது, அத மாதிரி இருக்கக்கூடிய அந்த இலைகளை வைத்து திருக்காவணத்தின் நடுவே பூர்ண கும்பங்கள் வைத்து, பூர்ணமாக கும்பங்கள் நீர் நிரம்பிய அந்த கும்பங்கள் கலசங்களை வைத்து பூர்வ தட்சிண பশ্চিம உத்தர துவாரங்கள், கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு எல்லா பக்கத்திலையும் அந்த பூர்ண கும்பங்கள் பலாச அஸ்வத்தகாதி ஔதும்பர தோரணங்கள் நாட்டி அலங்கரித்து, பலாசனா அது ஆலமரம் அரசமரம், அஸ்வத்தம்ங்கிறது அரசமரம், பலாச ஆலமரம், இந்த அந்தந்த மரத்தினுடைய இலைகளையே தோரணங்களாக கட்டணுமா. வெறும் மான் தோரணம் மட்டும் இல்லாமல் அந்தந்த மரத்தினுடைய இலைகளை வைத்து ஔதும்பர தோரணங்கள், ஔதும்பரன்னு ஒரு மரம் சொல்றாரு, அது என்னன்னு எனக்கு தெரியல, அந்த மரத்தினுடைய இலைகளையும் வைத்து தோரணங்கள் நாட்டி அலங்கரித்து கேசவாதி துவாதச நாம உச்சாரணம் பண்ணி கொண்டு துவாதச கலசங்களை அதாவது துவாதச கலசங்களை பிராகாதியாக ஸ்தாபித்து, கிழக்கிலிருந்து தொடங்கி 12 கலசங்களை ஸ்தாபிக்க வேண்டும். கேசவ நாராயண மாதவ கோவிந்தன் அந்த 12 எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு எம்பெருமானுடைய திருமேனிகளுக்கு ஒரு அந்த திருமேனிகளை வெளிப்படுத்துமா போல 12 அந்த கலசங்களை ஸ்தாபித்து பிராகாதியாக ஸ்தாபித்து கலசங்களுக்கு குஷ தர்ப விஷ்ணு கிராந்தி முதலான புஷ்பங்களை இட்டு, தர்பத்தை சேர்க்கணும், குஷம்னாலும் தர்பம், விஷ்ணு கிராந்தி அது அந்த ஒரு முடிச்சோடு இருக்கக்கூடிய தர்பம், தர்பத்துக்கு நுனியில ஒரு முடிச்சு போட்டு கூர்ச்சம் போல செய்து அத்தை சேர்க்கணுமா. அப்ப விஷ்ணு கிராந்தி முதலான
புஷ்பங்களை இட்டு, இந்த தர்ப்பங்களையும் சேர்த்து புஷ்பங்களையும் சேர்த்து அந்த கலசங்களை அலங்காரம் செய்ய வேண்டும். குரு பரம்பரா பூர்வமாக ஜயானுசந்தானத்தாலே கும்பார்ச்சனை பண்ணி, இவர்களுக்கு வேற எந்த மந்திரமும் தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொன்னால் அது துவயத்தை ஒழிய வேற எதையும் கொண்டு காரியம் செய்யார்கள். அதனால இங்கும் துவாதச நாமத்தை சொல்லி கலச ஸ்தாபனம் பண்ணி அதற்கு துவயானுசந்தானத்தினாலே குரு பரம்பரா பூர்வகமாக, அதுவும் துவய மந்திரத்தை தனியா சொல்லக்கூடாது, குரு மந்திரத்தை அதாவது குரு பரம்பரா பூர்வகமாக வாக்கிய குரு பரம்பரையோ ஸ்லோக குரு பரம்பரையோ அனுசந்தித்துக் கொண்டு துவயத்தை விண்ணப்பித்து அதன் மூலமாக கும்பார்ச்சனை பண்ணி ஒவ்வொரு அந்த கேசவாதி எம்பெருமானுடைய திருமேனிகளையும் தியானித்துக் கொண்டு அர்ச்சனை அர்கபாத்திய தூபதீப ஆராதனைகளை செய்து துவாதச நாமத்தாலே கலசஸ்தாபனம் பண்ணி வைத்து பின்பு பஞ்சாமிர்த ஸ்நானம் பண்ணுவித்து அந்த கலசங்களுக்கே பஞ்சாமிர்த ஸ்நானம் பண்ணுகிறா போல அதையும் பாவித்து செய்து ஈசான்ய பார்ஸ்வத்தில் சங்கர்ஷண கும்பம் ஒழிந்த 4 கும்பங்களையும் கொண்டு ஈசான்ய திக்கில் இருக்கக்கூடிய சங்கர்ஷண கும்பம் கேசவாதி 12 தவிர இன்னும் 4 பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷண வாசுதேவ என்று 4 கும்பங்கள், அதுல சங்கர்ஷண கும்பத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய கும்பங்களையும் கொண்டு ஆளவந்தாரை ஸ்ரீ புருஷ சூக்தத்தினாலே திருமஞ்சனம் பண்ணி திருவொற்றுவாடை சாத்தி திருப்பரியட்டம் சாத்தி திருமன்காப்பு சாத்தி ஆளவந்தாருடைய விமல சரம திருமேனி, அந்த திருமேனிக்கு புருஷ சூக்தங்கள் எல்லாம் அனுசந்தித்துக் கொண்டு இந்த கலச நீர்களாலே ஜலத்தினாலே திருமஞ்சனம் பண்ணி திருவொற்றுவாடையும் சாத்தி திருப்பரியட்டம் புதிதாக சாத்தி திருமன்காப்பும் சாத்தப்பட்டு முதலிகளை தீர்த்தம் கொண்டு சுருளமுது பரிமாறி வேண்டிக் கொண்டு வாசலிலே கோமய கிருத ஸ்தண்டிலத்தின் மேலே, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு சுருளமுது பரிமாறி அவர்களுக்கெல்லாம் அடைக்காய் வெத்தலப்பாக்கையும் கொடுத்து வாசலிலே கோமய கிருத ஸ்தல மண்டிலத்திலே, ஸ்தண்டிலம்னு சொன்னால் ஒரு மணலால செய்யக்கூடிய ஒரு சின்ன மேடை, அக்னிகள் அதை வைத்து மேற்கொண்டு அக்னி காரியம் செய்ய வேண்டும்னா அதற்குன்னு அந்த தூய்மையான மணலை கொண்டு புற்று மண்ணை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மேடைய போன்ற ஒரு அமைப்பு, அதைத்தான் கோமய கிருத ஸ்தண்டிலம். முதல்ல பசு அதனுடைய அந்த மூத்திரத்தை விட்டு நன்றாக தெளித்து சுத்தி பண்ணி அந்த மணலாலே அந்த மேடையும் செய்து துரோண விரீகியை பரப்பி அதற்கு மேலே துரோண விரீகி அதுதான் நெற்கதிர் அதை வைத்து நன்றாக பரப்பி உலூகல முசலங்களை மந்திர ஸ்நானம் பண்ணுவித்து வஸ்திரவேஷ்டனம் பண்ணுவித்து, உலூகல முசலம் அப்படின்னா உரல், அதற்கு மேல உலக்கை, இதையெல்லாம் அவ்விடத்துல வைத்து தீர்த்தமாடி அதற்கு திருமஞ்சனம் பண்ணி அதற்கு மந்திர ஸ்நானம் பண்ணுவித்து வஸ்திர வேஷ்டனம், உரலுக்கு வஸ்திரமா உலக்கைக்கு வஸ்திரமா இதற்கெல்லாம் வஸ்திரங்களை சேவித்து, ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் இப்ப தேவதைகள் இருக்கிறார்னு நினைத்து கொண்டு ஆவாகனம் பண்ணி எல்லாம் செய்ய வேண்டும். அதனால வஸ்திர வேஷ்டனம் பண்ணுவித்து அந்த ஸ்தண்டில உபகிருத்த விரீகியின் மேலே வைத்து இதை தனியா ஒரு இடத்துல திருமஞ்சனம் பண்ணி வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி அதை கொண்டு போய் இந்த சிறிய அந்த மேடை எங்க விரீகி பரப்பிருக்கோ நெற்கதிர் இருக்கோ அதற்கு மேல அதை கொண்டு போய் வைத்து அதற்கு மேலே அதிலே ஹரித்ரா நிக்ஷேபனம் பண்ணி மஞ்சள் தூய்மையான அந்த மஞ்சள் கிழங்குகளை அதுல வைத்து நிக்ஷேபம் பண்ணி முழுமையா அதுல பூர்ணமாக நிரப்பி வைத்து சுத்த வஸ்திர சுத்த மாதா அலங்கிருதைகளாய் சக்கர முத்ரிதைகளாய் வைஷ்ணவியான விஷ்ணுதாசிகள் திருவிக்கிரமன் திருவீதியை வலம் வந்து இப்ப மஞ்சள் எடுக்கணும். இது பெரிய திருக்கல்யாண மகோத்சவம் போல அல்லவா? ஒரு ஆத்மா புறப்பட்டு பரமாத்மாவை கைப்பிடித்திருக்கிறார்னா அவர் பர்த்தா இவர் பாரியா, இப்ப பாரியைக்கும் பர்த்தைக்கும் திருக்கல்யாணம் ஆச்சுன்னா அப்ப அதற்கு இங்க முதல்ல உபக்கிரமத்தை போல என்ன தூய்மையான அந்த மஞ்சளை எடுத்து அங்குரார்ப்பணத்தை போல செய்து இந்த அதாவது கந்தப்படி உற்சவம் சூர்ணோத்சவம்னு கொண்டாடுகிறோம். எம்பெருமானுடைய பிரம்மோத்சவம்னா 6வது தினம் இந்த கோவில்கள்லயும் இதே உற்சவம் தான் நடைபெறுகிறது. ஒரு ஆத்மா புறப்பட்டார்னா அவரவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அந்த கிரகங்கள்ல திருமாளிகையில செய்யப்படக்கூடிய உற்சவம் என்னவோ அதேதான் இப்ப பிரம்மோத்சவத்துல பெருமானுக்கும் செய்யப்படுகிறது. அங்க உலோகலம் முசலம் இதையெல்லாம் வைத்து அதுல சுத்தமான வஸ்திரங்களை கட்டி தேவதைகளை ஆவாகனம் பண்ணி கந்த பொடி அந்த மஞ்சள் பொடியை இடித்து பெருமானுக்கு சமர்ப்பித்து அடியார்களுக்கும் விநியோகிக்கிறார்கள். அதே போலத்தான் இங்கும் நல்ல கந்த பொடி உற்சவத்தை போல கொண்டாடுகிறார்கள். ஆளவந்தார் புறப்பட்டு பரமாத்மாவினுடைய அந்த இருக்கையை பிடித்து இப்போ உயர்ந்த அந்த உற்சவம் நடைபெற்றதுங்கிறதுக்கு அடையாளமாக இது நடைபெறுகிறது. அப்போ அந்த தேவதாசிகள் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ தாசிகள் திருவிக்கிரமன் திருவீதி பெருமானுடைய அந்த திருவீதியில பிரதட்சணமாக வந்து சக்கரமுத்ரா முத்ரிதைகளாய் அவர்கள்லாம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெற்றவர்களா இருக்கக்கூடிய அந்த தாசிகள் வரணும் வந்து திருவாசல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தண்டனிட்டு
அவர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை சேவித்து அவர்கள் அனுஜை கொண்டு, எதுவுமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனுமதி இல்லாம செய்யக்கூடாது. இன்னைக்கும் கோவில்கள்ல உற்சவம்னு சொன்னால் அர்ச்சக சுவாமி எல்லாத்தையும் தானே இஷ்டப்படி செய்ய முடியாது. அருகே இருக்கக்கூடிய சுவாமிகளிடத்துல செய்யலாமா, அனுமதி உண்டா என்று கேட்டு இவர்கள் ததாஸ்து ததாஸ்துன்னு சொன்ன பிற்பாடுத்தான் மேற்கொண்டு நடத்தப்பட வேண்டும். எம்பெருமானுக்கே ஸ்ரீ வைஷ்ணவருடைய அனுமதி வேண்டும்னா நம்முடைய கிரகங்களிலும் எது செய்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டு அத்தோடு தான் செய்யணும். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனுஜயம் கொண்டு நவவஸ்திர வேஷ்டித்த மேரு தெய்வத்தியமான முசலத்தை, முசலம் உலக்கையில மேரு தெய்வம் இருக்கிறதாம், மேரு மலை, அதற்குன்னு ஒரு அபிமானி தேவதை, அந்த தேவதையே இந்த உலக்கையில் இருப்பதாக தியானித்துக் கொள்ள வேண்டும். அந்த முசலத்தை கொண்டு துவாதச நாமத்தாலே திருச்சூர்ணம் எடுப்பித்து, முதல்ல நல்ல அழகான அந்த சூர்ணம் ஸ்ரீசூர்ணத்தை அந்த துவாதச நாமத்தாலே அதற்கு எடுக்க வேண்டுமா. அதாவது முசலத்தை கொண்டு துவாதச நாமத்தாலே திருச்சூர்ணம் எடுப்பித்து திருவரங்க பெருமாளரையர் நம்பி முதலானார் ஸ்தண்டில மத்தியஸ்தையாய் நவகண்டையான பிருத்திவியாகாரமாக உல்லேகனம் பண்ணி, இந்த மண் மேடைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அதாவது உலூக்கம், அந்த உரல், அது நவகண்ட பாகமாக இருக்கக்கூடிய பிருத்திவி. இந்த பிருத்திவிக்கு மேல மேருமலை ஒரு முளை அடித்தா போலத்தான குத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த முசலம் அந்த உலக்கைங்கிறது மேருமலையை போல, இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த உரல் என்கிறது பிருத்திவியை போலே என்றுதான் தெரிவிக்கிறார். ஸ்தண்டில மத்தியஸ்தையாய் நவகண்டையான இந்த பிருத்திவி, இந்த பூமி முழுக்க 9 கண்டங்கள், 9 கண்டங்கள்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அதுல இதுல எல்லாம் நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி 9 பகுதிகளாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய பிருத்திவியே இந்த உரலாக இருப்பதாக கொண்டு துவாதச நாமத்தாலே திருச்சூர்ணம் எடுப்பித்து, அதாவது பிருத்திவியாக்காரமாக உல்லேகனம் பண்ணி அந்த விரீஹி உபரிஸ்தாபிதமான பூமி தெய்வத்தியமான உலூகலத்தின் அஷ்ட திக்குகளிலும், அப்ப இந்த உரல் தான் இப்ப பூமியினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வஸ்து. அதுக்கு சுத்தி 8 திக்குகள் இருக்கா, அப்ப அந்த திக்குகள் எல்லாம் இதெல்லாம் சேர்க்கணுமா. பூமி தெய்வத்தியமான உலூகலத்தின் அஷ்ட திக்குகளிலும் திவ்ய சூர்ண திவ்ய தைல திவ்ய அனுலேபன திவ்ய மால்ய திவ்யலாஜ திவ்ய துக்த திவ்ய பத திவ்ய ததி திவ்ய சுத்த ஜல பூர்ணங்களாய் 8 திக்குகளும் இதை வைக்கணுமா. திவ்ய சூர்ணம் நல்ல உயர்ந்த ஸ்ரீசூர்ணம், திவ்ய தைலம் நல்ல உயர்ந்த எண்ணெய், திவ்ய அனுலேபனம் நல்ல சந்தனம், திவ்ய மால்யம் உயர்ந்த நல்ல மாலை, திவ்ய லாஜம் பொறி, அதே போல திவ்ய துக்தம் அதான் பால், திவ்ய ததி தயிர், திவ்ய சுத்த ஜலம் நல்ல தூய்மையான நீர். இத 9 திக்குகளும் இதெல்லாம் வைத்து தர்ப பவித்ர ஆஸ்வத்த பவித்திரங்களான கலசங்களை, தர்ப பவித்ர அஸ்வத்த பவித்திரங்களான கலசங்களை, இதெல்லாம் கலசத்துல ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கிறது, பிராகாதியாக ஸ்தாபித்து அதை மறுபடியும் இந்த இடத்துல ஒவ்வொரு பிராக் கிழக்கிலிருந்து ஆரம்பித்து அந்தந்த பொருள்களுக்கு பக்கத்திலே வைத்து ஸ்தாபித்து பரமாகாச தெய்வத்தியமான நவசூர்ப்பத்திலே, அடுத்து நவசூர்ப்பம் புதிதான ஒரு முறம், அந்த முறத்துல பரமாகாசம் ஸ்ரீவைகுண்டமே அந்த முறத்தை போல இருக்கிறதுன்னு பரமாகாச தெய்வத்தியமான நவசூர்ப்பத்திலே திவ்ய நட்சத்திர தெய்வத்தியமான நிஸ்துஷ நிஸ்துஷ நிஸ்துஷவ நவலாஜத்தை நிறைத்து, அந்த முறத்திலே நவலாஜம் அதாவது தோல் எடுக்கப்படாத நெல்லினுடைய பொறி, அந்த நெல் உமி தோல் நீக்கப்படாம இருக்கக்கூடிய புதிதான அந்த லாஜம், அந்த பொறியை அதுல இட வேண்டும். அந்த பொறி என்னதுன்னா நட்சத்திரத்தினுடைய தெய்வம், அது அதுல இருக்கிறதாக நினைக்கணும். திவ்யமான அந்த நட்சத்திர தெய்வமே இதுல இருப்பதாக நினைத்து கொண்டு பூர்வ திக்கிலே வைத்து, அதை கிழக்கிலே வைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தம் நிறைக்கும் கும்பத்தை மேற்கே வைத்து, கிழக்க இதை வைக்கணும், மேற்கு பக்கம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதற்குன்னு இருக்கக்கூடிய பாத்திரத்தை மேற்க வைக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சமர்ப்பணீயமான திரவிய கிழியை வடவருகே வைத்து, நிறைய அவர்களுக்கெல்லாம் பூரிதானமா வஸ்துக்களை கொடுக்கணுமே, அப்படி கொடுக்க வேண்டிய கிழி அந்த பொற்காசுகளோ என்னென்ன உண்டோ அதெல்லாம் வடவருகே வைத்து, வடக்கே வைத்து பெருமாள் சாத்தி களைந்து வரவிட்ட திருமாலை திருப்பரியட்டங்களை பொத்தளிகையுடன் தென்னருகே வைத்து, 4 திக்கு ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்ன வைக்கணும். பெருமாள் பிரசாதம் தளிகை மாலை இதையெல்லாம் தெற்கு பக்கத்திலே வைத்து சூழ எழுந்தருளி இருந்து திருப்பல்லாண்டு கனினின் செலுத்தாம்பு சூழ்விசம்பணிமுகில் ஆகிற திவ்ய பிரபந்தங்களை திருவரங்க பெருமாளரையர் இயலுடனே சேவிக்க, இதெல்லாம் அவருடைய திருவரங்க பெருமாளருடைய கைங்கரியமாய் அவர் சேவிக்கிறார். திருப்பல்லாண்டு கண்ணினின் சிறுத்தாம்பு சூழ்விசம் பணிமுகில். இப்ப 1000 தொடக்கம் திருப்பல்லாண்டு, அதனுடைய நடுப்பதம் கண்ணினின் சிறுத்தாம்பு,
இறுதியாய் அந்த திருவாய்மொழியினுடைய கடைசி பதிகம், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சிராதி கதியை காட்டக்கூடிய சூழ்விசம் பணிமுகில் பதிகம், இதையெல்லாம் அழகாக திருவரங்க பெருமாளரையர் இயலுடனே சேவிக்க, பின்பு நிறுத்த கீத வாத்தியத்துடனே திருவிருத்தம் அனுசந்தித்துக் கொண்டு திருவீதிகள் எங்கும் வளம் வந்து, இதெல்லாம் இருந்த இடத்துல சேவித்தாகிவிட்டது. அடுத்து இப்ப இந்த அவர் எழுந்தருள பண்ணக்கூடிய அந்த பெரிய அந்த ரதம் பிரம்மவேதம், அதை செய்யறதற்காக பிரம்ம ரதம்னு கட்டியிருப்பார்களே, அதை வீதிகள் தோறும் எழுந்தருள பண்ணி கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நிறுத்த கீத வாத்தியத்துடனே திருவிருத்தம் அனுசந்தித்துக் கொண்டு, திருவிருத்தம்ங்கிற திவ்ய பிரபந்தம் சேவித்துக் கொண்டு வீதிகள் எங்கும் வலம் வந்து, வாசலிலே இயல் சாத்தி, அது இயற்பாவலத்தன சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதனால இயல் சாத்து அங்கு செய்யப்பட்டு, ஆளவந்தார் திருமேனியிலே சாத்தி தேசமாயிருந்துள்ள எண்ணெய் பிரசாதமும், அது அந்த பக்கம் போயிட்டு வரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமேனிக்கு எண்ணெய் சமர்ப்பித்து, அந்த எண்ணெயை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணுமா, ஸ்ரீசூரணம் சமர்ப்பித்து அதை பிரசாதமா எல்லாரும் கொடுக்கணும். திருவரங்க பெருமாள் அரையர் நம்பி முதலானார் பிரசாதப்பட்டு, அவர்கள்தான் முக்கியமா ஸ்தானத்தார், அதனால முதல்ல அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பிரசாதப்பட்டு அப்போதைய இருப்பை சுபாஸ்ரயமாக நெஞ்சிலே தேக்கிக் கொண்டு, இப்படி ஒரு சுவாமியினுடைய சேவை இனி நமக்கு கிடைக்குமா? சரம விமலமான இந்த திருமேனியை இந்த க்ஷணம் சேவித்தால்தான் உண்டு. இன்னும் சற்று நேரம் ஆயிடுத்துன்னா அடுத்து சம்ஸ்கார விதிப்படி அவரை எங்க திருப்பள்ளிப்படுத்தணுமோ படுத்தி விடுவா. அதுக்கப்புறம் என்ன நினைத்தாலும் சேவிக்க முடியாது. அதனால நன்றாக நெஞ்சிலே தேக்கி கொள்ள வேண்டும்னு சுவாமியினுடைய அந்த திருமேனியை நன்றாக நெஞ்சிலே நினைந்து அப்படியே தேக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போதைய இருப்பை சுபாஸ்ரயம், நமக்கு எது சுபாஸ்ரயம்? கண்ணன் கீதையில தம் திருமேனிய சுபாஸ்ரயம்னு காட்டினார். இந்திரியங்கள்லாம் வசப்பட மாட்டேங்கிறதே, இந்த இந்திரியங்கள் கண் காது மூக்கு அதது பிடித்து இழுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது தரிகட்ட குதிரை போல. இப்ப எப்படி இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதுன்னா, என்னிடத்துல கொண்டு வா, சர்வாணி இந்திரியாணி மத்தஹா, என்னிடத்துல கொண்டு வந்தேன்னு சொன்னால் உனக்கு சுலபமா வசப்பட்டு விடும். நான் ரிஷிகேஷன்னு திருநாமம் கொண்டிருக்கிறேன், இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசன் நான், அதனால என்னிடத்துல சமர்ப்பிப்பாயின்னு கண்ணன் அங்க உபதேசித்தார். ஆனால் இங்க சரமவர்ம நிஷ்டையிலே இன்னும் ஒரு படி மேலே போய் எம்பெருமான விட அவன் உள்ளத்துக்குள்ளேயும் ஆத்மா போல இருக்கக்கூடிய ஞானி, அந்த ஞானியா இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய திருமேனியே சுபாஸ்ரயம். அதுவே நமக்கு அனைத்து மங்களங்களையும் கொடுக்கும், நம்முடைய அந்த பாபங்கள் துரிதங்களை எல்லாம் போக்கும் என்று அதை சுபாஸ்ரயமாக நெஞ்சிலே தேக்கிக் கொண்டு ஆச்சாரிய விஸ்லேஷ அசகிஷ்ணுக்களாய், ஐயோ கண்ணபிரான், முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே என்று அழுது கொண்டு, பெருமானே இப்படி செய்யலாமா? இன்னும் சில நாள் அவரை வைத்திருந்தால் தான் என்ன, இப்படி அவசரப்பட்டு அவர் உடனே அழைத்து கொண்டு போகணுமா? நாங்கள்லாம் இன்னும் இங்க தேறி இருக்கிற சமயத்துல அவரும் நல்ல சரீர அந்த திருடத்தோடு அவரும் இருந்தால் எங்களுக்கு இன்னும் உபதேசிப்பாரே. இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியனை நீர் அழைத்து கொண்டு போனது முறையோ? அரவணமேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே, முகில்வண்ணனே, இது முறையோ? இப்படி நீ செய்யலாமோ என்று அழுது கொண்டு மூர்ச்சித்து கிடக்க, அருகிருந்த முதலிகள் இவர்களை தேற்ற தேறி நின்று வன்மையிலே, அதாவது தேறி நின்று வன்மையிலே இறந்த பாடாரி பீட்டயானமான திவ்ய விமானத்திலே ஆளவந்தாரை ஏறியருள பண்ணி ஸ்ரீபாதம் தாங்கி கொண்டு வேத பாராயணம் பண்ண இயல் அருளி செய்ய. இப்ப சுவாமிய அந்த பீட்டயானம் அவருக்குன்னு செய்திருக்கக்கூடிய அந்த பீடம், அந்த பிரம்மரதம் போன்ற அந்த அமைப்பு திவ்ய விமானத்தோடு இருக்கக்கூடிய இடத்திலே ஆளவந்தாரை ஏறியருள பண்ணி ஸ்ரீபாதம் தாங்கி கொண்டு வேத பாராயணம் பண்ண. ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ணக்கூடிய சமயத்திலே வேத பாராயணம் செய்ய, இயல் அருளி செய்ய. முன்பு இயல், பின்னாடி வேத பாராயணம். நடைபாவாடை இட, பெருமாள் எழுந்தருளுகிறார்னா நடைபாவாடை, ஆச்சாரியன் எழுந்தருளுகிறாருங்கிறதுக்காக அவருக்கும் நடைபாவாடை இட. கரும்பு குடமேந்தி பொரியும் புஷ்பமும் சிதற, எங்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கரும்பை ஏந்துகிறார்கள், குடமேந்தி கொண்டிருக்கிறார்கள், பொரியும் புஷ்பமும் சிதற. சுவாமி எழுந்தருளுகிறார்னு அவருக்கு புஷ்ப அந்த மழையை போல அப்படி வீசிக்கொண்டு அவர்கள் எல்லாம் வர, திருப்பதியில் சுமங்கலிகள் மங்கள தீபமேந்தி முன்னே செல்ல. இது எல்லாமே மங்களமான ஒரு காரியம், எதுவுமே அசுபம், இதெல்லாம் தாழ்ந்தது, அதெல்லாம் தீட்டு அப்படின்னே பறக்கக்கூடாது. ஒரு பெரிய பிரம்மமேத சம்ஸ்காரம் ஆள வந்தார், ஒரு சன்னியாசி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ யதி, அவருக்கு நடைபெறக்கூடிய இந்த சம்ஸ்காரம்னு சொன்னால் இது எதுவுமே தீட்டே கிடையாது, எதுவுமே அபர காரியம், தீட்டு காரியம்ங்கிறதே இல்லை, முழுக்க முழுக்க மங்கள காரியம். அதனால சுமங்கலிகள் எல்லாரும் முன்னே மங்கள தீபத்தை ஏந்தி கொண்டு அந்த குடங்களை ஏந்தி கொண்டு அவர்களும் போகிறார்களாம்.
அப்போ சுமங்கலிகள் மங்கள தீபமேந்தி முன்னே செல்ல இரு பக்கமும் வெள்ளை பரியட்டம் இட, வெள்ள வஸ்திரத்தை அப்படி மடித்து கொண்டு அதை அப்படி விவரிப்பார்கள். இன்னைக்கும் பெருமாள் கோயில் கஷேத்திரத்துல போனால் பெருமானும் தாயாரும் சேர்ந்து புறப்படக்கூடிய சமயங்கள்ல முன்னே பர்ச்சாரகர் அதற்குன்னு ஒரு வெண்மையான பட்டு வஸ்திரத்தை மடித்து வைத்துக் கொண்டிருப்பார். விசிறி மடிப்பு போல மடித்து கொண்டு இப்படி ஒரு விரிப்பு விரிப்பார். சட்டென்று அது ஒரு விரிப்பு விரியும், பார்ப்பதற்கே அழகா இருக்கும். அது பெரியோர்களுக்கு ராஜாக்களுக்குன்னு செய்யப்படக்கூடிய ஒரு மரியாதை. அதே போல இப்ப ஆளவந்தாருக்கும் இரு பக்கமும் வெள்ளை பரியட்டம் இட, தரிசனத்தில் ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று ஒற்றை திருச்சின்னம் பணிமாற திருவீதிகள் தோறும் வளம் வந்து திருக்கரம்பன் துறையிலே எழுந்தருளவித்துக் கொண்டு போய், திருக்கரம்பன் துறை, திருக்கரம்பன் படித்துறைங்கிற அந்த இடத்துல காவேரி கரையில அங்க எழுந்தருள கொண்டு போகிறார்கள். தரிசனத்தில், நம்முடைய தரிசனத்திலே ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று திருச்சின்னம் அந்த வாத்தியத்தை வாசித்துக் கொண்டு அதை சேவித்துக் கொண்டு இந்த வாக்கியத்தையும் சொல்லிக் கொண்டு எழுந்தருளுகிறார்கள். திருவீதிகள் தோறும் வலம் வந்து, என்னென்ன திருவீதியோ சப்த பிராகாரமா, அதனால எல்லா வீதிகளுக்கும் எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய வீதிகள் எல்லாம் சென்று வலம் வந்து திருக்கரம்பன் துறையில எழுந்தருளவித்துக் கொண்டு போய் ஒழிந்த சங்கர்ஷண பூர்ண கும்ப ஜலம் கொண்டு, முன்னாடியே சங்கர்ஷண கும்ப ஜலத்தை மட்டும் வைத்து மீதி ஜலங்களை திருமஞ்சனம் பண்ணணும்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப அப்ப மீதி இருக்கக்கூடிய சங்கர்ஷண பூர்ண கும்ப ஜலம் கொண்டு அனுசந்தானத்துடனே திவ்ய ஸ்தல சுத்தி பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் இங்க ஸ்தல சுத்தி பண்ண வேண்டும் என்று ஸ்தல சுத்தி, அதுவும் அனுசந்தானத்துடனே திவ்ய ஸ்தல சுத்தி பண்ணி சம்ஸ்கார வித்யுக்தமான படிகள் அடங்க செய்து கணித்து பள்ளிப்படுத்துகிற அளவிலே, கணித்து பள்ளிப்படுத்துதல்னா கீழே பூமிக்கு கீழே பள்ளம் வெட்டி அதற்குன்னு நிறைய அந்த எந்த மாதிரியான எவ்வளவு இடம் வேண்டுமோ அந்த அளவுக்கு சொன்னபடி அந்த இடத்தை எடுத்து அதிலே மங்களமான வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து கீழே பீடத்தை மாதிரி அமைத்து அதன் பேர்ல இப்போ இந்த திருமேனியை எழுந்தருள பண்ணுவது. அப்படிதான் கணித்து பள்ளிப்படுத்து அதற்கு மேல மறுபடியும் மேலே மூடி விடுதல், இப்படி செய்வதுதான் அந்த திருப்பள்ளிப்படுத்தல்ங்கிற அந்த சம்ஸ்காரம். அதை செய்கிறார்களாம். அதை செய்து, அதாவது சம்ஸ்கார விதியுக்தமான படிகள் அடங்க செய்து, இப்ப இதுவரைக்கும் சொன்னது ஸ்ரீசூர்ண பரிபாலனம் என்ன உண்டோ ஓரளவுக்கு அதை சொன்னார். ஆனா எதிகளுக்குன்னு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்னமோ அதற்கு என்ன வேதாந்த வாக்கியங்களை சொல்லணுமோ, அந்த ருக்குகளை சொல்லணுமோ, சம்ஹிதா வாக்கியங்களை சொல்லணுமோ, அது எப்படி செய்யப்பட வேண்டுமோ எதி சம்ஸ்கார விதி யுக்தமான படிகள் அடங்க செய்து, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ யதிக்கு எப்படி இன்னும் என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அந்த ஸ்தலத்திலே அவருடைய திருமேனிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்து கணித்து பள்ளிப்படுத்துகிற அளவிலே பெரிய நம்பியும் பயணகதிகளிலே பெருமாள் கோவிலே எழுந்தருளி. இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு, இன்னும் பள்ளிப்படுத்தல. பள்ளிப்படுத்துவதற்கு உண்டான திருப்பள்ளிப்படுத்துவதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அளவிலே நிறுத்தி உடனே பெருமாள் கோயில் அங்க என்ன நடந்தது, என்ன புறப்பட்டு போனாரே பெரிய நம்பிகள் புறப்பட்டு போனார், அவர் அழைத்து கொண்டு வர வேண்டுமே, அந்த செய்தி என்ன ஆயித்துன்னு சொல்லணுங்கிறதுக்காக இங்க அளவிலே பெரிய நம்பியும் பயணகதிகளிலே பெருமாள் கோவிலே எழுந்தருளி திருக்கச்சி நம்பியுடனே அச்செய்தியை விண்ணப்பம் செய்து அவர் புருஷகாரமாக உலகேற்றும் ஆழியான் அத்தியூரானாய் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதரான பேரருளாளரை சேவித்து அவர் திருமுன்பே ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருந்து தீர்த்த பிரசாதங்களும் சுவீகரித்து போய் தேவப்பெருமாளை நன்றாக மங்களாசாசனம் செய்து அங்கு நின்றும் புறப்பட்டு அஞ்சனாபரான குஞ்சரகிரி வரதற்கு இளையாழ்வார் திருவஞ்சனம் கொண்டு வருகிற சாலை கிணற்றின் வழியிலே ஏகாதச ஸ்லோக சிரவணத்திலே மக்னமனாவாய் கொண்டு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருக்க, அஞ்சனாபரான குஞ்சரகிரி வரதற்கு இளையாழ்வார் திருமஞ்சனம் கொண்டு வருகிற சாலை கிணற்றின் அருகேன்னு சாதிக்கிறார். அந்த இடத்துல ஒரு குறியிடுகிறார். அப்ப இது ஏதோ ஒரு தமிழ் பாடல், எங்கேயோ இந்த மாதிரி ஒரு பாடல்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனாபரான குஞ்சரகிரி வரதர், அஞ்சனாபரர் அப்படியே கருப்பு அஞ்சன மலையை போல இருக்கக்கூடிய வம்பெருமான், குஞ்சரகிரி யானை மலைக்கு மேல இருக்கக்கூடிய வரதனுக்கு இளையாழ்வார் திருமஞ்சனம் கொண்டு வருகிற சாலை கிணற்றின் வழியே, அங்கதான் அவர் திருமஞ்சனம் கொண்டு வரக்கூடிய அந்த வழி, அந்த வழியில இப்போ இந்த சுவாமியும் பெரிய நம்பியும் போய் ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிக்கிறார். ஸ்தோத்திர ரத்னம், அதுல ஏகாதச ஸ்லோக சிரவணத்திலே மக்னமனாவாய் கொண்டு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருக்க, பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராட்டி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே என்கிற இது அருளி செய்தவர் ஆர் என்று கேட்டருட, பிரம்மா சிவஹா சதமக பரமஸ்வராட்டி ஏதேபி எஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே, எந்த எம்பெருமானுடைய மகிமா அர்ணவம்
அவருடைய பெருமை கடல் என்கிற பெரிய சமுத்திரத்திலே சின்ன சின்ன நீர் குமிழிய போல, ஒரு சின்ன நீர் துளியை போல இவர்கள் எல்லாம். யார் அவர்கள்? பிரம்மா, சதுர்முக பிரம்மா, உலகத்தையே படைக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தான் அவருக்கு பெருமை. சிவஹா, அவர்தான் உலகத்தை அழிக்கிறவர்னு அவருக்கு பெருமை. சதமகா, இந்திரன் ஸ்வர்காதிபதியின் அவனுக்கு பெருமை. பரமஸ்வராட், இவர் யாருன்னா முக்தி பெற்றிருப்பவர், கைவல்யாத்மான்னு கொள்ளலாம், தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருப்பவர், அல்லது முக்தி அடைந்து எம்பெருமானுக்கோடு சாமியாபக்தி பெற்றிருக்கக்கூடிய முக்தன். இப்படி யாராக இருப்பினும் இவர்களுடைய மகிமையெல்லாம் எப்படின்னா, எம்பெருமானுடைய மகிமார்ணவத்துல விப்ருஷஸ்தே, சின்ன சின்ன ஒரு துளி நீர் குமிழிய போலத்தான் இவர்கள் எல்லாம். அது அடங்கி போய்விடும் அல்லவா? ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ள ஒரு சின்ன நீர் துளிங்கிறது என்ன இருக்க போறது? ஒண்ணும் இல்லையே. அப்படித்தான் இது அமைந்திருக்கிறது என்று எம்பெருமான் பரமாத்மாவுடைய பெருமையை ஆளவந்தார் விண்ணப்பித்த ஸ்தோத்திரத்தை சொல்ல இவ்வளவு ஆச்சரியமான அர்த்தமா இருக்கே. உபனிஷத்து கூட இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லையே, கூடார்த்தமானதை இவ்வளவு பிரகாசப்படுத்துகிறாரே. என்ன சுவாதயன்னிக சர்வேஷாம் பிரயந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர ஸ்தம்பந்தே யாமுனாஹ்வயம். ரொம்ப கஷ்டப்பட்டு அறிய வேண்டிய வேதாந்த அர்த்தங்களை, மறைத்து போன்ற அர்த்தங்களை பிரகாசப்படுத்துவதற்கு தானே ஸ்தோத்திர அர்த்தத்தை செய்திருக்கிறார். இந்த அர்த்தம் வேதாந்தத்துல கூட இவ்வளவு ஸ்பஷ்டமா தெளிவா, இவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லையே, இது யார் இப்படி சாதித்திருக்கிறார்னு கேட்க வேண்டும்ன்ற அவாவிலே கேட்க, இது ஆளவந்தாருடைய திவ்ய சூக்தி என்று பெரிய நம்பி அருளி செய்ய, இது நம்முடைய பரமாச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்திருக்கக்கூடியது என்று பெரிய நம்பியம் சொல்ல, உடையவரும் அவரை அடியேனுக்கு சேவிக்கலாமோ என்ன? பெரிய நம்பியம் நீர் கூட வந்தீராகில் சேவிக்க பண்ணுகிறோம். என்ன அவசியம் சேவிக்கலாமே, ஆனால் நம்மோட வரணும். அவர் எங்க இங்க வந்து சேவிக்க முடியும்? நீர் நம்மோடு புறப்பட்டால் போய் சேவிக்கலாம் என்று சொல்ல, இளையாழ்வாரும் திருமஞ்சனத்தை பெருமாள் சன்னதியிலே கொண்டு போய் சமர்ப்பித்து, பெருமாளை தண்டம் சமர்ப்பித்து புறப்பட்டு திருக்கச்சி நம்பியுடனே அச்சேதியை விண்ணப்பம் செய்து, நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சரி உடனே கிளம்பலாம், திருமஞ்சனமாவது ஒன்னாவது போய் ஆளவந்தார பார்க்கணும், வழியிலேயே கொடுத்த வச்சிடுவோம். இல்ல இன்னொருத்தர் போறவர்கிட்ட நீர் கொண்டு போய் கொடுத்துரும், இன்னைக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறேன்னுடுவோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. திருக்கச்சி நம்பி நமக்கு நியமித்திருக்கிறார்னா பரம ஸ்ரீ வைஷ்ணவ அவருடைய நியமனத்தை மீறுவதும் ஒரு பக்கம் தவறு. என்னதான் ஆளவந்தார சேவிக்கணும்னு துடிப்பு இருந்தாலும் சேவிக்கலாம். அதற்கு முன்னாடி இப்ப எடுத்துக்கொண்ட காரியத்தை முடித்துத்தானே போகணும். அதனால போய் திருமஞ்சனத்தை சமர்ப்பித்து அவரிடத்துல தண்டம் சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறார், அடியன் போகலாமா, அடியன் போய் ஆளவந்தார சேவிக்கலாம்னு எண்ணி இருக்கிறேன், தேவரீர் அனுமதி உண்டா என்ன பெரிய பெருமா, அதாவது தேவப்பெருமாள் இடத்துல கேட்டு அவர் அனுமதியுடனே இவரும் திருக்கச்சி நம்பியுடனே அச்சேதியை விண்ணப்பம் செய்து யாமுனாரிய சுதாம்போதியை அவகாஹிக்க வேணும் என்கிற அபினிவேஷம். யாமுனாரிய சுதாம்போதி அவகாஹிய யதாமதி, கத்தியத்திரயத்தினுடைய தொடக்கத்துல விண்ணப்பிக்க கூடிய தனியன். அவர்தான் ஒரு பெரிய பார்க்கடலை போல யாமுனாச்சாரியர். அந்த பார்க்கடல்ல குளித்து அவகாஹித்து முத்து குளித்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டிருப்பவர் இப்ப எம்பெருமானார். அதனால அந்த ஆசையிலே திருக்கச்சி நம்பியின் இடத்துல சொல்ல, சரி அவசியம் போய் வாரும்னு அவரும் அனுப்ப இவரும் கிளம்புகிறார். அதாவது அபினிவேஷத்தை உடையராய் புறப்பட்டு பிரதஷ்சேத் துவரையா வீரஹா என்னமா போலே பெரிய நம்பியை சேவித்துக் கொண்டு திருவரங்க பெருநகருக்கு எழுந்திருகிற அளவிலே, பிரதஸ்தே துவரையா வீரஹா, இது பிரமாணம் எங்க இருக்குன்னு தெரியவில்லை, துவரையா மிகுந்த வேகத்தோடு அந்த வீரத்தோடு இவரும் புறப்படுகிறார்னு ஒரு இடத்துல ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை காண்பித்து இவரும் போய் ஆளவந்தார சேவிக்கணுங்கிறதுக்காக அந்த துறையோடு பெரிய நம்பியை சேவித்து அழைத்து கொண்டு போகலாமேன்னு அவர் இடத்துல விண்ணப்பிக்க, திருவரங்க பெருநகருக்கு எழுந்தருளுகிற அளவிலே திருக்கரம்பன் துறையிலே பெருந்திரளாய் நிற்க கண்டு இளையாழ்வாரும் பெரிய நம்பியும் எதிரே வருகிறவர்கள் அத்திரலேது என்று கேட்க, வந்துட்டா திருவரங்கம் வரைக்கும் வந்தாச்சு, திருக்காவேரி கரை திருக்கரம்பன் துறைக்கு சற்று அருகே வந்து கொண்டிருந்தால் ஒரு பெரிய ஓலக்கமா இவ்வளவு திரளா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருகிறார்களே, என்ன ஆச்சரியம், என்ன நடந்தது இங்கு என்று கேட்க, தரிசன ஸ்தாபனாச்சாரியரான ஆளவந்தார் பரமபதித்துக்கு எழுந்தருளினார், ஆளவந்தார் பரமபதித்து விட்டார்னு சொல்ல, இதை கேட்டு இளையாழ்வாரும் சோகார்ணவ மக்னராய் கவலைக்கடம் அழுகை கண்ணீர் அதுல அப்படியே கடலை போல முழுகி இழவுடனே எங்கே காண்கேன் என்று நிலந்துழாவி தளர்ந்து தரைப்பட்டு மோகித்து, எங்கே காண்கேன் ஈந்துழாயின் அம்மான் என்று நம்மாழ்வார் மோகித்து ஈடுபட்டார். எங்க அந்த எம்பெருமான சேவிக்க போகிறேன், பாவியேன், இழந்தேன் இழந்தேன் அவர் துளைத்தா போலே, இவர் ஆளவந்தார இழந்தேனே, இனி நான் எப்படி அவரை சேவிக்க போகிறேன், எங்கு போய் அவரை நேரடியா இப்ப சேவிக்க முடியும் என்ற தரைப்பட்டு மோகித்து
சர்வம் ஏகபதே நஷ்டம் லக்ஷ்மணேன வினாகிருதம் என்னமா போலே. இது ஒரு ஸ்லோகம். இதுவும் ராமாயணத்தில் இருப்பதாக சட்டுன்னு தேடினா கிடைக்கல, எங்க இருக்குன்னு தெரியவில்லை. சர்வம் ஏகபதே நஷ்டம் லக்ஷ்மணேன வினாகிருதம், எல்லாம் ஒரு பதத்திலேயே நஷ்டமாகிவிட்டது. ஏகபதே சர்வம் நஷ்டம் லக்ஷ்மணேன வினாகிருதம். ஆனால் லக்ஷ்மணர் அவர் கூடவே இருக்கிறார். பரதன் தான் எங்கேயோ இருந்து இழந்தே போனான். எங்கேயோ ஒரு மாமா கேக்கைய தேசத்துல யுதாஜித்துன்னு ஒரு மாமா கூப்பிட்டாங்கிறதுக்காக இவரும் புறப்பட்டு போனவர் பார்த்து விட்டு மறுபடியும் வந்துடலாமோ இல்லையோ, அங்கேயே தங்கினார். அவர் கூப்பிட்டாருங்கிற ஒரு பதத்தை வைத்துக் கொண்டு இவரும் போய் தங்கினார். அதனால அனைத்தையும் இழந்தார். ஆனால் லக்ஷ்மணர் கூடவே இருந்து விட்டு பிரியாமல் அனைத்தையும் பெற்றாரா? அப்படி இவருக்கு ஒரு நட்டம் ஏற்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். என்னமா போலே அஸ்தமித அந்நியபாவராய். அப்ப அவரை விட்டு பிரிந்தால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இப்ப சோகம். ஆள வந்தார் இருக்கார், அவரை சேவிப்போம், அர்த்தங்களை பெறுவோம்னு நம்பி வந்தோமே, அடுத்த க்ஷணம் அவர் இல்லைன்னு கேட்டு அவ்வளவுதான், நமக்கும் இனி இருப்பே இல்லையோ, நாமும் முடிந்தே போனோமோ என்று அஸ்தமித அந்நியபாவர். அஸ்தமிதான மறைந்தது, அந்நியபாவம். அவர் இருந்தால் நமக்கு பாவம், அவர் இல்லையா மற்றொரு பாவம்ங்கிறது நமக்கு இல்லவே இல்லை. நம்முடைய பாவம் சத்தையும் குலைந்தது என்று அவ்வளவு வருத்தத்தோடு நிவர்த்தன முகராய் கண்பணி சோரா நிற்க, ஒரே கண்கள்ல கரகரகரன் தண்ணீர் பெறுகிறது. நிவர்த்தன முகராய், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, இனி நமக்கு ஒரு நன்மை இல்லை, இழந்தோம்னு மிகவும் துடித்துக் கொண்டிருக்க பெரிய நம்பியும் வாழேருக்கான தேடேறு மாயுமா போலே தம்முடைய வியசனத்தை மறந்து, இளையாழ்வார் இன்னும் சிஷ்யராக ஆகி ஒன்னும் உபதேசம் பெறவே இல்லை. ஒரே ஒரு ஸ்லோக துணுக்கு மட்டும் கேட்டு ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஆனால் ஆள வந்தார வெட்டு பிரியாமல் அந்தேவாசியா எல்லா அர்த்தங்களையும் கேட்டு அவரிடத்துல அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பவர் பெரிய நம்பி. அவருக்கு எவ்வளவு துடிப்பு இருக்கணும். ஆனா இப்ப அவருக்கு துடிப்பு, அந்த துக்கம் எல்லாம் இவரை பார்த்த உடனே மறைந்து விட்டதாம். அதற்கு உதாரணத்தை தான் சொல்றாரு. மாடேருக்கான தேளேறு மாயமா போலே, ஒருத்தனுக்கு தேள் கொட்டிடுத்து துடிக்கிறான், அலறுகிறான், அழறான், என்ன பண்றதுன்னு புரியலையே, தேள் கொட்டிடுத்து வைத்தியசாலைக்கு போய் வைத்தியம் பண்ணிக்கலான்னு வைத்தியரை பார்க்கலான்னு ஓடி வர்றான். வர்ற வழியில இன்னொருத்தர் கையே காணும். அவருக்கு அருவாளால வெட்டுப்பட்டு ஒரு கையே காணுமா. அவர் ஒண்ணுமே இல்லாம பிரசாந்தமா, ஒரு பக்கம் துக்கம் இருக்கு ஆனாலும் வந்துட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே, என்னப்பா கைய காணுமே, என்ன வாழால வெட்டினா கை போச்சு, அதான் வைத்திய இடத்துல வந்திருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்தவனுக்கு தேள் கடித்ததுங்கிறதே மறந்து போயிடுதான். இப்பேற்பட்ட கைய காணும், ஆனாலும் இவன் இப்படி இருக்கானே, அமர்ந்து கொண்டிருக்கிறானே, பிராணனோடு இருக்கிறானேன்னு அத்தை பார்த்து வியந்து தனக்கு தேள் கொட்டித்துங்கிற அந்த துக்கம் இவனுக்கு மறந்து போய்விட்டது. அந்த வருத்தமே இவனுக்கு இல்லை. அத மாதிரி இப்ப பெரிய நம்பிக்கு அவருடைய துக்கம் தேளேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வாழேறு போல இவர் சேவிக்க போகிறேன், கிடைக்க போகிறதுன்ற அந்த ஆசைப்பட்டு பாவியேன் பல்லிலே பட்டு தெரிப்பதேன்னு நம்மாழ்வாருக்கு இப்படி ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். நம்மாழ்வார் கலியுகம் பிறந்து 43வது நாள் பிறந்தார்னு செய்தி. அதே கண்ணன் துவாபர யுகத்தினுடைய முடிவில இருந்து புறப்பட்டு போனார் என்பது அங்கு புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. அதைத்தான் நம்மாழ்வார் யோசிக்கிறாராம். ஐயோ, நான் ஒரு செவ்வாய்க்கிழமை முன்னாடி பிறந்திருந்தா அந்த கண்ணனை நான் பார்த்திருக்கலாம், அவரும் நம்மை பார்த்து அனுகிரகித்திருப்பார். இழந்தேனேங்கிறார். ஒரு செவ்வாய்க்கிழமையா 2 பேருக்கும் நடுவுலன்னா அந்த காலம் சற்று குறுகின காலத்தை அவ்வளவு இன்னும் குறுக்கி அவர் தெரிவிக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவரை பார்த்திருக்கலாமே. நல்ல இந்த மாம்பழ மாசம், இது வரைக்கும் மாம்பழமே சாப்பிட்டே அவனுக்கு பழக்கம் இல்லை, கேட்டுத்தான் பழக்கம். அவ்வளவு இனிமையா சுவையா இருக்குமாமே. மாபலா வாழைன்னு முக்கணிகளுக்குள்ள முதல் கனியாமே, அதுவும் உயர்ந்த ரகமான மாம்பழம்னா இன்னும் அவ்வளவு இனிமையா இருக்குமாமேன்னு எல்லாம் உபதேசம் எல்லாம் கேட்டான். சரி, ஒரு மாம்பழ துண்டை வாங்கி வாயில போட்டுக்கலான்னு தனியா மாம்பழத்தை வாங்கினா அருகே யாரும் இல்லையான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவர்கள்லாம் கொடுன்னு வாங்கிட்டு போனான். அதனால யாரும் இல்லாமல் தானே தனித்து அதை நல்லா சுத்தி பண்ணி பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்ணி ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுக்கலான்னு போகிற சமயத்துல சட்டுன்னு நழுவி கீழே விழுந்து மண்ணில புரண்டு போச்சதுன்னு சொன்னால், இவ்வளவு சிரமப்பட்டு அது வாய்க்குள்ள போகலையேன்னு என்ன துடிப்பான். அதே மாதிரி தான் இவரும் புறப்பட்டு ஆள வந்தார் இருக்கிறார். அவரிடத்துல பெறப்போகிறோம்னு துடித்து கொண்டு வர இப்படி ஆகிவிட்டதேன்னு அவருடைய துக்கம் இன்னும் அதிகம். அதனால அது வாழேறு போல, நம்முடைய தேளேறு போலேன்னு தனக்கு தேழ்ப்பு கடிப்பட்ட அந்த துக்கம் போன்றதான் நம்முடைய துக்கம்னு பெரிய நம்பி அத்தையும் மறந்து வாரியர் இளையாழ்வாரே அதாவது அந்யாதிருஷி தெய்வ கதிர்ஹி லோகே காணும் தைஷ்டிகனானவனுக்கு நினைத்தபடியே மங்களங்கள் உண்டாம் என்ற துக்கத்தை தவிர்ப்பித்து அந்யாதிருஷி தெய்வ கதிர் ஹி லோகே என்ன ஒரு
ஒரு வாக்கியத்தை உதாகரிக்கிறார். அந்யாதிருஷி தெய்வகதிர்ஹி லோகே, உலகத்திலே எம்பெருமான் என்ன கதி, அவர் எப்படி ஒரு ரீதியில போகிறார், அவருடைய சங்கல்பம் என்னங்கிறது உலகத்தினுடைய கதியை விட மாறித்தான் இருக்கும். அதுதான் அந்யாதிருஷி. அது உலகத்துல பார்க்கிறவது நடக்காது. நாம என்னென்னமோ முடிவு பண்ணாலும் நாம முடிவுக்கு மேல எம்பெருமான் ஒரு முடிவு வைத்திருக்கிறான். அந்த முடிவுப்படித்தான் எதுவுமே நடக்குமே தவிர நான் நினைத்தேங்கிறதுக்காக ஏதாவது நடக்குமோ? அப்ப அந்யாதிருஷி, இது உலகத்துல பார்க்க முடியாது. தெய்வகதிர்ஹி லோகே, லோகத்துல எம்பெருமானுடைய கதி, அவருடைய நியமனம்ங்கிறது தனித்துத்தான் இருக்கும். பெருமாளுடைய விசித்திர சங்கல்பம். அதனால நீரத்தை நோக்க வேண்டாம். காணும் தைஷ்டிகனானவனுக்கு நினைத்தபடியே மங்களங்கள் உண்டாம். நல்ல நிஷ்டையில இருக்கக்கூடியவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல மங்களங்கள் ஏற்படும். அதாவது தடைகள் வந்தாலும் ஸ்ரேயாம்சி பகுவிக்ஞானி பவந்தி மகதாமபின்னு இன்னொரு வாக்கியம் இருக்கிறது. அது இங்க எடுக்கல, குரு பரம்பரா பிரபாவத்துல அதை எடுத்துத்தான் தெரிவிக்கிறார். ஸ்ரேயஸ், அந்த ஸ்ரேயஸ் மங்கள காரியத்துக்கு நல்ல ஞானிகள் பண்டிதர்களுக்கு கூட தடை வரும். ஏதோ பாமர ஜனங்களுக்குத்தான் தடை வரும் இல்ல. பகுவிக்ஞானி பவந்தி மகதாமபி என்று இருப்பதினால நீர் சிறந்த மகான், உமக்கு தடை வந்திருக்கிறதுன்னு கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் போகும், அவசியம் உமக்கு மங்களங்கள் உண்டாகும்னு எடுத்து சொல்லி அவருக்கு மங்களம் என்ற துக்கத்தை தவிர்ப்பித்து பரம சமிருத்தீக பரராய். அப்பொழுது கூட தம் ஆச்சாரியன் தெரிந்தால் அந்த வருத்தம் இதெல்லாம் பார்க்கல. இளையாழ்வாருக்கு நீ மேற்கொண்டு உடனே திருமேனியாவது சேவிக்க பண்ணி வைக்க வேண்டும். அத சம்ஸ்காரம் முடிவதற்குள்ள போய் அவரை அழைத்து கொண்டு போக வேண்டும்னு அந்த சமிருத்தி, அவருடைய நன்மையிலேயே இவர் ஈடுபட்டவராய் கையை பிடித்து கொண்டு போய் அத்திரனுள் போக, சீக்கிரம் நகருங்கோ, அவசியம் அழைத்து கொண்டு போய் திருமேனியாவது சேவிக்க பண்ணி வைக்க வேண்டும்னு கையை பிடித்து கொண்டு வேக வேகமா அழைத்து கொண்டு போகிறாராம். அழைத்து கொண்ட அத்திரனுள் போக கடல் கலங்கினா போலே சமூகத்தில் உண்டான சர்வரும் சமான துக்கிகளாய் துக்கித்து போற. கடலே கலங்கித்துன்னா இன்னாரு, நதி கலங்கித்து ஆறு கலங்கித்துன்னா ஒன்னும் உபயோகப்படுத்த முடியாது, எல்லாருக்குமே கஷ்டம். கடலே கலங்கி போச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்ப அத மாதிரி இங்க எல்லோருமே கலங்கி போய் துக்கித்து போற. இளையாழ்வாரும் மிகவும் இழைத்து விடாய்த்து வந்தவனுக்கு தடாகம் வற்றி கிடந்தால் வரும் தாபம் போலே யமுனை தலைவராகிற பேராற்று பெருக்கு வற்றி அடிச்சுடும்படியாகையாலே தரிப்பற்று கிளேசத்தாலே மிகவும் கிளானியை உடையராய். ரொம்ப தாகம் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் வருகிறான். காவேரியில நதி அப்படியே வேகமா ஓடுறதுன்னு கேள்விப்பட்டான். இப்ப இல்ல, ஐப்பசி மாசத்துல கேள்விப்பட்டவனுக்கு சித்திர மாசத்துல வெயில்னால தாகம் ஏற்பட்டது. காவேரியில பெருத்த வெள்ளம் ஓடுறதுன்னு கேள்விப்பட்டான். போய் சாப்பிடலான்னு போய் பார்த்தான். அங்க வெள்ளமும் இல்ல, ஜலமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெயில் கொதிக்கிறது, கால் வேற சுடுறது. இருக்கிற இடத்துல இருந்தாலாவது சுடாமையாவது இருந்திருக்குமோ என்னமோ, வந்து பார்த்து சுட்டு போகிறதேன்னு ஒருத்தன் எவ்வளவு துன்பப்படுவானோ அத மாதிரி இப்ப இங்க என்ன ஆகிவிட்டதுன்னா தடாகம் வற்றி கிடந்தால் வரும் தாபம் போலே எவ்வளவு துக்கமோ யமுனை துறைவராகிற பேராற்று பெருக்கு. இதத்தான் லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தவு ஷடரிப்பு ஜலதகான்னு சொல்லும் பொழுது யாமுனாச்சாரியர் என்பவர் ஒரு பெரிய தடாகம். அந்த பெரிய தடாகத்துக்கு எங்கிருந்தோ அருவிகள் போல ஜலம் வந்து சேரணும். நம்மாழ்வார் அவர் தான் இப்ப எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர். பெருமான்கிறவர் பெரிய சமுத்திரம், அவரிடத்துல சமுத்திரம்னா உப்பு நீர் இருக்குமா? இப்ப பெருமான் இடத்துல எல்லா குணங்களும் இருக்கு, சுவாதந்திரியம்ங்கிறது கூட இருக்கு, அதனால உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு நல்ல குணங்களா அவர் எடுத்து பருகுகிறார். மழையாக வருஷித்தார் பெரிய நாதமுனிகள்ங்கிற மலைக்கு மேலே. அங்கிருந்து 2 அருவிகளாக உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பின்னு பாய்ந்தது. அந்த அருவிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய பெரிய ஆறு நதியாக ஆளவந்தார் இருந்தார். அவரிடத்திலிருந்து 5 வாய்க்கால்களை போல 5 ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானாருக்கு வந்து சேர்ந்ததுன்னு எம்பாருங்கிற ஆச்சாரியர் அற்புதமாக விளக்கினார். லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தவு ஷடரிப்பு ஜலதகாங்கிற ஸ்லோகம் அதே அர்த்தத்துல தான் இங்க ஆள வந்தாருங்கிற பெருக்காறு, பெரிய ஆறு, அவர் நதி பெருக்கு. அவர் என்ன ஆகி விட்டதுன்னா இப்ப வற்றி போய் விட்டார், பராமரித்து விட்டாரே, திருமேனி மட்டும்தான் இருக்கு. அதனால அடிச்சுடும்படி ஆகையாலே தரிப்பற்று கிளேசத்தாலே மிகவும் கிளானியை உடையராய். ரொம்ப கிளானி, வருத்தம், துக்கம், பொலிவு போச்சு, எல்லாம் ஏராளம் இறையோனும் திசைமகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குளங்குளமா அசோர்களை நீராகும்படியாக நிரமித்து படைதொட்டம் ஆறாளும் கவராத மணிமாமை குறைவிலமே. ஆளவந்தாருக்கு உபயோகப்படாத இந்த சரீரம் வேண்டாம், என்னுடைய நிறம் வேண்டாம், என்னுடைய ஞானம் வேண்டாம், என்னுடைய எதுவுமே வேண்டாம், எம்பெருமானுக்கு உறுப்பல்லாத ஏதும் வேண்டான்னு ஆழ்வார் அங்க சொன்னார். அது மாதிரி இங்க எம்பெருமானார் அவருக்கு உறுதுணையா இல்லாத, உறுப்பாக இல்லாத, உதவி புரியாத இந்த தேகம் இருந்தென்ன பிரயோஜனம்னு வாட்டம் வந்து கொடுத்தான். ஒவ்வொன்னா வாட்டம் வந்து கிளானியை உடையராய் பரிதபிக்க
துக்க அபிதத்தரான பரதாழ்வானை இழக்க ஒண்ணாது என்று எல்லாரும் எடுத்து தேற்றினா போலே இவரையும் பெரியோர்கள் எல்லோரும் தரிப்பிக்க வேணும் என்று ஆள வந்தார் விக்கிரகத்தை தாரகமாக சேவிக்க பண்ண. விலலாப சபாமத்தியே ஜகிருஹேக புரோஹிதா என்று அப்படியே சபைக்கு நடுவே பரதன் விழுந்து துடித்து போனான். பிராணனே போய்விடும் போல இருந்தது பரதனுக்கு. ராவண விட்டு பெரிந்தாங்கிற துன்பம் ஒரு பக்கம். முதல்ல ஊருக்குள்ள நுழைந்தவுடனே எல்லாம் பொலிவெல்லாம் இழந்திருந்தது. தாயாரிடத்துல வந்து கேட்டா தந்தையார் மரித்தார். யார் எல்லோரும் எங்கு ஒரு நாள் போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு உன் தந்தையாரும் போய் சேர்ந்தார்னா இவ்வளவு வரட்டுத்தனமா இவ்வளவு வன்மையா சொல்லுகிறாளே. தனக்கு பர்த்தாதானே அவர் அவர் இப்படி பராவதித்தாருங்கிற செய்தியை தொழிய வருத்தம் இல்லாதபடி என்னமோ பெரிய ஞானியாக இப்படி பேசுகிறாளே. அது ஒரு பக்கம் வருத்தம், தந்தையாரை விட்டு பிரிந்தோமேன்னு. அடுத்து ராஜன்னு கூப்பிட்ட உடனே இது எப்படி முறை தப்பி நம்மை ராஜா அரசன் அழைக்கலாம்? மூத்தவன் இருக்கு இளையவனுக்கு ராஜாங்கிற பெயர் வராதே. ராஜா புறப்பட்டார் பராமதித்தார்னா அடுத்து ராமன் தானே ராஜாவாக இருக்க முடியும். இதென்ன மாறி நம்மை ராஜான்னு அழைக்கிற, ராமனுக்கு என்ன ஆயிடுத்துன்னு கேட்ட. ஓ அவனா காட்டுக்கு சென்று விட்டான் உனக்கு ராஜ்யம்னு சொன்ன உடனே கேட்டு தாங்க முடியல, துடித்து கொண்டு பிராணனே விட்டுடுற அந்த நிலைமைக்கு போய் துடித்தானா. மற்ற மந்திரிமார்கள் எல்லோரும் பார்த்து இவனுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு அழைத்து தேற்றி சரி நீ என்ன செய்யலாம்னு கலந்து ஆலோசிப்போம்னு பரதனை தேற்றினார்களாம். அதே போல இங்கும் இப்படி எங்கிருந்தோ பெருமாள் கோயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய இவரை இங்க திருவரங்கத்தில் கடைசியில் இவரையும் இழக்க ஒண்ணாது. ஏற்கனவே ஆள வந்தார இழந்தாகிவிட்டது. அடுத்தவரை நாடி வந்த சிஷ்யர் இளையாழ்வாரையும் இழந்தோம்னா இவர் தான் ஆமுதல்வனாம்னு நம்ம ஆச்சாரியர் கட்டாட்சித்திருக்கிறார். அதனால சொல்லியும் அவருக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு ஜாக்கிரதையா பெரியோர்கள் எல்லோரும் தரிப்பிக்க வேணும் என்று ஆள வந்தார் விக்கிரகத்தை தாரகமாக சேவிக்க பண்ண. இவருக்கு எது தாரகம்? எப்பத அம்போருகத்தியான வித்வஸ்தா சேஷகல்மஷான்னு தனியன்ல காட்டினா போலே தாரகமே அவருடைய திருமேனி தியானம் தான். அதனால வாரம் வாரம் திருமேனி இருக்கிறது இன்னும் சேவிக்க வாரும்னு அழைத்து கொண்டு போய் திருமேனியை சேவிக்க பண்ண இளையாழ்வாரும் இதுவும் ஒரு அலபிய லாபம் இருந்தபடியன். அலபிய லாபம் கிடைக்காதது கிடைக்கிறதே. இப்படி கூட ஒன்று கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரம பாப்பி நான், மிகுந்த தாழ்ந்தவன் நான். ஆனா எனக்கு கூட இப்படி ஆச்சாரியனுடைய திருமேனி சேவைங்கிறது கிட்டி இருக்கிறதே. ஆபாத சூடம் சேவித்து முழுக்க சேவிக்கிறார். திருவடிகளிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவித்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நீங்கா என்று நெஞ்சிலே தேங்கிக் கொண்டிருக்கிற அளவிலே 3 திருவிரல் மடங்கி இருக்க திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவித்தால் எல்லாம் நன்னா இருக்குன்னு ஓஹோன்னு நாமும் சேவிச்சுடுவோம். போய் ஒவ்வொரு சன்னதியிலயா பெருமான சேவிப்போம். சேவித்து விட்டு திரும்பி வந்தோம். திருக்கை என்ன பண்ணி கொண்டிருந்ததுன்னா தெரியா சுவாமி எப்படி கை வச்சுட்டு இருந்தாருன்னா எல்லா வருமானம் வச்சுட்டு இருக்கிற மாதிரிதான் வச்சுட்டு இருந்தாரு வெறும சொல்லிடுவாங்க தவிர தனித்து அவர் ஏதாவது விசேஷமா இருந்ததுன்னா அதெல்லாம் கவனிக்கிறது நமக்கு தெரியாது. எல்லா இடமும் போனோம், பெருமாள் சேவித்தோம், ஆச்சு இந்த திவ்யதேசம் முடிந்தது, 80 ஆச்சு, 90 ஆச்சு, 106 முடிந்ததுன்னு இவ்வளவு வேகமா சேவிக்கிறவர்கள் நாம். ஆனா அவர்கள்லாம் அப்படி இல்லையே. ஆச்சாரியர் திருமேனியை சேவித்தால் எல்லாம் நன்னாத்தான் இருக்கு, ஆனா ஏதோ 3 விரல்கள் மட்டும் அடங்கி இருக்கிறது, இது என்ன புதுமையாக இருக்கிறது என்று அதை கவனிக்கிறார். முன்னும் இப்படி உண்டோ? ஆள வந்தாருக்கு முன்னும் இப்படி உண்டோ? சில பேருக்கு பழக்கங்கள் இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு வேளை மடக்கி கொண்டிருப்பது, இப்படி மடக்கி இருப்பது, இந்த மாதிரி ஏதானோ பழக்கங்கள்னாலே அவர்களுக்கு கைவிரல்கள் மடங்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஆள வந்தார் இவருக்கு தனித்து ஏதேனும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டா? அப்படித்தான் முன்னாடி சேவை சாதிப்பாரான்னா சுத்தி இருக்கிறவர்கள்லாம் சொல்றா அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை, இப்போது கண்ட வித்தனை நீர் சொன்ன பிற்பாடுதான் சுவாமி நாங்களே பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஏதோ ஆச்சாரியர் திருமேனியும் சேவித்துக் கொண்டிருந்தோம், நீர் நன்னா கவனித்திருக்கிறீர், ஏதோ 3 விரல்கள் மடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி எங்க பார்ப்போம் என்ன இவர்கள் எல்லோரும் போய் பார்க்க இல்லை இப்போது கண்டவித்தனை என்று அங்குள்ளவர்கள் உத்தரம் சொல்ல கேட்டு அதுக்கு இளையாழ்வாரும் அவர் யோசிக்கிறார். ஏதோ நமக்கு உணர்த்துகிறார் ஆச்சாரியர். அவருடைய திருமேனில இப்படி இருக்கிறதுன்னா ஏதாகிலும் திருவுள்ளத்திலே கருத்துகள் உண்டாக கடவன, எதையோ திருவுள்ளத்துல சங்கல்பித்துக் கொண்டு பராமரித்திருக்க வேண்டும், அதை சூச்சகமா வெளிப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி தாமும் மடக்கி கொண்டிருக்க வேண்டும். திருவுள்ளத்திலே கருத்துகள் உண்டாக கடவன என்று விசாரித்தருளி முன்பு வியாக்கியான சமயத்திலே அபிமத சல்லாபங்களை கேட்டவர்கள் உண்டோ? சுவாமி வியாக்கியானம் பண்ணக்கூடிய சமயத்திலே அழகா உபதேசங்கள் சாதிக்கக்கூடிய சமயத்திலே அருகிருக்கக்கூடிய சிஷ்யர்கள் நீங்கள்லாம் நன்னா கேட்டிருப்பீர்களே. யாரும் சாமானியப்பட்ட சிஷ்யர்கள் இல்ல, ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்டவர்கள். அதனால நீங்கள்லாம் கேட்டிருப்பீர்கள். அவருடைய சல்லாபம் இனிமையான பேச்சுகளை கேட்கிற சமயத்துல சுவாமி மிகவும் விருப்பத்தோடு இன்னென்னது நமக்கு மிகவும் விருப்பம், ஆச்சாரியர் மிகவும் விரும்பி ஒரு விஷயத்தை விண்ணப்பித்திருப்பார், அப்படி அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் கேட்டவர்கள் உண்டோ என்ன? ஸ்ரீபாதத்து முதல்கள் எல்லாரும் கூட வேறொன்றும் அறியோம் கேட்டிருக்கோமே.
இந்த மூன்று அவருக்கு எப்பொழுதும் உண்டுன்னு சாதித்திருக்கிறாரே. இதைத்தான் நாங்களும் அறிந்திருக்கிறோம். வியாச பராசரர்களிடத்திலே உபகார ஸ்மிருதியும். வியாச பராசரர், வேத வியாசர், அவருடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய பராசரர். பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம்னு ஸ்லோகமா. அப்ப பராசரர் ஸ்ரீவிஷ்ணு புராண கர்த்தா, புராண ரத்னம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவிஷ்ணு புராணம், புராணேஷுச்ச வைஷ்ணவம் என்ற சாரதவமான புராணம், உத்கிருஷ்டமான புராணத்தையே அருள் செய்திருக்கக்கூடிய பராசரர். அவர் பிள்ளையா இருக்கக்கூடிய வியாசர். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்சிய புஜமுஜ்யதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம்னு பொட்டில் தெரித்தா போலே வேதங்களை காட்டிலும் மிக்க பிரமாணம் இல்லை, புருஷோத்தமன் கேசவ பெருமான காட்டிலும் மேலான தெய்வம் இல்லைன்னு சாதித்தார். இப்பேற்பட்ட உபகாரத்தை செய்திருக்கக்கூடிய அவர்களிடத்திலே உபகார ஸ்மிருதி, அதை நினைவு கொண்டு நன்றி உணர்வோடு அவர்களுக்கு ஏதானும் செய்ய வேண்டும். இது அவர்களுக்கு ஆள வந்தாருக்கு எப்போதும் ஒரு விருப்பமா. நம்மாழ்வாரிடத்திலே பிரேமாதிசயமும், நம்முடைய ஆழ்வார் என்று அபிமானித்து அப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் எத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் அனைத்தையும் ஒன்று விடாமல் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். ஆழ்வார் காலம் என்றோ நாதமுனிகள் காலம் என்றோ, ஆனாலும் இடைப்பட்ட காலத்தை ஒரு பொருளாகவே பாராமல் ஆச்சரியமா குரு பரம்பரை சேர்ந்து விட்டது. இது இன்றைக்கு சாத்தியமாகுமா? எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர், பின்னாடி அவதரித்தவர் சிஷ்யர்னா அப்படி சேராததை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது. அவர் பார்த்து அனைத்து அர்த்தங்களையும் வழங்கினார்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரிடத்துல பிரேம அதிசயம், மிக்க பிரேமம் இருக்க வேண்டும். முதல்ல சொன்னது நன்றி உணர்வு, அடுத்து சொல்லுவது மிக்க அன்பு. நன்றி உணர்வு யாரிடத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் நமக்கு நல்லது செய்திருக்கிறார்கள், உபகாரம் செய்திருக்கிறார்கள், நன்றி இருக்கலாம். ஆனா அன்பு யாரிடத்துல இருக்கணும்னா நமக்கு வகுத்த சுவாமிகள் இடத்துல தான் இருக்க முடியும். நமக்கு வகுத்தவர்கள் பாராசரிய யதிவராதிகள்னு இவர்கள் தான் நமக்கு சூத்திர சரண கோத்திரஸ்தர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யார மிகவும் ஆப்த தமர்கள், நம்ப தகுந்தவர்கள், நமக்கு பித்திருக்களை போல இருப்பவர்கள் யாருன்னா ரிஷிகளை போல நமக்கு யாருன்னா பராசர பாராசரிய யதிவராதிகள்னு இவர்கள் தான். அதாவது சடகோப யதிவராதிகள், பராங்குஷ பரகால யதிவராதிகள். விப்ரருக்கு பராசர பாராசரியாதிகள்னு ஆச்சாரியர்களுக்கு நாயனார் சாதிக்கிறார். சாமானிய விப்ரர்கள் அந்தணர்களுக்கு அவர்களுடைய கோத்திரத்துக்கு உண்டான ரிஷிகள் என்னவோ அந்த ரிஷிகளை சொல்லி வணங்க வேண்டியது அவர்களுக்கு கர்த்தவியம். ஆனால் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய வள்ளல்கள் யாருன்னா பராங்குஷ பரகால எதிவராதிகள். அப்ப நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ எம்பெருமானாரோ இவர்கள் தான் நமக்கு அவ்வளவு முக்கியமானவர்கள். அதனால அவர்களிடத்துல தான் அன்பு இருக்க வேண்டும். மதிப்பு மரியாதை இதனால யார்கிட்டையும் இருக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. எல்லா ரிஷிகளும் மதிக்கத்தக்கவர்கள் தான். ஆனா அன்பு கூர்ந்து நமக்கு பிதா தாயை போல நாம் ஒருத்தர் அன்பு கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும், அத்தனை அன்பு பாராட்ட வேண்டும்னா அது இவர்களிடத்துல தான் செய்ய வேண்டும். அழகா பிரித்து காட்டுகிறார். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு நமக்கு திருமேனி இருக்கிறது. ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரங்கள் எல்லாம் கொண்டாடுகிறோம்னா நமக்கு பெற்ற தாய் போலே அன்னையாகி அத்தனாகி இத்தனை உபகாரம் செய்திருக்கிறார். மாதா பிதா யுவதயஸ்தனையான்னு ஆள வந்தார சாதிக்கிறார். அப்ப இத்தனை உறவு, இத்தனை அன்பு ஆழ்வார்களிடத்துல இருக்க வேண்டும். அதே மற்ற ரிஷிகள் எல்லாம் வேண்டாமா? அவர்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் கலந்து சொல்லியிருக்கிறார்கள், அதனால அவர்கள்லாம் மதிக்க வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் வரும். மதிக்கணும். அவர்களும் மிகுந்த சிரமத்தோடு இத்தனை நமக்கு உபகரித்திருக்கிறார்கள். அவர்கள் காலம் வேறு, அவர்கள் இருந்த நிலை வேறு. அதனால அவர்களுக்கு அந்த அளவோடு தான் நிற்க முடிந்தது. அதற்கு மேல அவர்கள் எதையும் உபதேசிக்க முடியல. ஆனாலும் அவர்கள் உபதேசித்த அந்த அர்த்தங்களை கொண்டுதான் சித்தாந்தமே இன்று நிலை பெற்றிருக்கிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் நிலை பெறுவதற்கு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார்னா ஏன் சாதிக்கணும்? பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஒன்று இருக்கணும். அது அடிப்படையாக கொண்டுதான் இந்த சித்தாந்தமே நன்றாக இருக்கிறதுன்னு பார்த்து வியாசர் செய்திருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தை இவர் ஏற்றுக்கொண்டுதான் அதற்கு வியாக்கியானத்தை செய்திருக்கிறார். அப்ப ரிஷிகள் செய்திருக்கக்கூடியதை ஏற்க வேண்டும். மதிப்பு மரியாதையோடு அவர்களிடத்துல இருக்க வேண்டும். நன்றி உணர்வை காட்ட வேண்டும். அதே சமயத்துல நமக்கு மிகுந்த அன்போடு ஒருத்தரை கௌரவித்து நடத்த வேண்டும்னு பார்த்தால் அது ஆழ்வார்கள் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர்களையே கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த அழகா 2 பிரிவையும் காட்டுகிறார். அப்ப அவர்களிடத்துல உபகார ஸ்மிருதி, இவரிடத்துல பிரேமாதிசயம். விசிஷ்டாத்வைதமாக வியாச சூத்திரத்தில் வியாக்கியான வாஞ்சையும். விசிஷ்டாத்வைத பரமாக போதாயன ரிஷி அவர் சாதித்திருக்கக்கூடிய விருத்தி கிரந்தம், அதை அடியொற்றி வாசித்து அதன் அடிப்படையில்
பிரம்மசூத்திரத்திற்கு அழகான ஒரு வியாக்கியானத்தை செய்ய வேண்டும்ங்கிறது விருப்பம். பல காலம் அருளி செய்ய கேட்டிருப்போம். இத ஒவ்வொரு தடவையும் தவறாமல் சொல்லிடுவார். எப்பயா இருந்தாலும் இதை செய்யணும் செய்யணும் என்று எங்களிடத்துல அடிக்கடி சொல்லி இருக்கிறார். இதுதான் சுவாமிக்கு நிறைவேறாத அபிலாஷைகள் விருப்பங்கள் என்று சொல்ல இளையாழ்வாரும் அவர் அவர் அகவாயில் எண்ணத்தில் ஏற்றமறிந்து அவர் அகவாயில் எண்ணத்தின் ஏற்றமறிந்து இந்த சரீரமும் திருடமாய் இவருடைய கிருபையும் அடியேனிடத்தில் பரிபூர்ணமாய் அந்த பகவானும் அடியே நினைத்தபடியே தலை கட்டினால் இவ்விழவு மூன்றையும் தீர்க்க கடவேன். இவருடைய இழவு துக்கம் அதை நான் தீர்க்கிறேன். ஆனா நானா தீர்க்க முடியாது. இதுக்கு ஒரு 3 சகாயம் வேண்டும். அவருக்கு 3 விருப்பம் இருக்குன்னா நமக்கு 3 சகாயம் இருந்தால் இத்த செய்வோம். அது என்ன? இந்த சரீரம் திருடமாய் முதல்ல சரீரம் இருக்கணுமே. என்றைக்கோ ஏதோ ஒன்னும் புரியாது மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் இது என்றைக்கானோ புறப்பட்டு போய்விட்டதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப மின்னின் நிலையில இல்லாமல் சரீரம் திருடமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அரும்பெரும் காரியம். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் விட வேண்டும்னா முதல்ல போதாயன விருத்தி கிரந்தம் எங்க இருக்குன்னு தேடணுமே. அது இங்க தெற்க எங்கேயுமே இல்லை. வடக்கு காஷ்மீர தேசத்துல தான் இருக்கு. அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு அதை பெற்று கொண்டு வந்து அதற்கு சாதிக்கணும். அதே போல வியாச பராசரர்களிடத்துல பிரேமாது அதாவது கௌரவ புத்தி உபகார ஸ்மிருதி இருக்கணும்னா தகுந்த அதற்குன்னு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிறவி எடுக்கணுமே. நல்ல உத்தமமானவர்கள் பிறக்கிற சமயத்துலதான் அந்த பெயரை இட்டு அதை நிறைவேற்ற முடியும். நம்மாழ்வாரிடத்துல பிரேமாதிசயத்தை காட்ட வேண்டும்னா திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை வெளிக்கொணர செய்வதற்கு வியாக்கியானங்கள் அருளி செய்வதற்கு தொடங்கி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யணும்னா தகுதியான காலம் வரணும். தகுந்த மனுஷர்கள் ஆச்சாரியர்கள் நேர்பட வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேண்டும். அதனால முதல்ல சரீரம் திருடமாக இருக்கணும். இவருடைய கிருப்பையும் அடியேனிடத்தில் பரிபூர்ணமாய். எனக்கு சரீரம் திருடமா இருந்தா மட்டும் போராது. ஆள வந்தார் நம்மை அபிமானிக்கணும். இவன் நம்முடையவன், இவன் நிச்சயம் செய்வான், இவனுக்கு அந்த ஆற்றல் சக்தி பலம் ஞானம் எல்லாம் இவனுக்கு ஏற்படும் என்று ஆச்சாரியனுடைய இன்னருள் அது நமக்கு வேண்டும். அது நம்மிடத்துல ஏற்பட்டால் அடுத்து பரிபூர்ணமாக ஏற்பட்டால் அடுத்து இருக்கவே இருக்கார் பகவான். எது செய்தாலும் 5வதாக ஒன்று அவராம். கீதையில கண்ணனே சொல்லும் பொழுது 5வது காரணமா நான் ஒருத்தன் இருக்கேன், முக்கியமா நினைவுல கொள்ளல் என்ன சொல்ற. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்களே காரணம்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு காரியம் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் தெய்வமற்ற பிரமாணம் 5வதா நானும் இருக்கேன், நான் அனுமதித்தாதான் எல்லா காரியமே நடக்கும். என்னையே மறந்துட்டு எல்லாம் நானே செய்கிறேன் யாரும் செய்ய வேண்டாம் என்று அத்தையும் சொல்லுகிறா போல இங்க பகவானும் அடியே நினைத்தபடியே தலை கட்டினால் அப்ப ஆச்சாரியன் அவர் அனுகிரகித்து விடுவார். ஆனாலும் தலை கட்டுவது பெருமாள் தான் தலை கட்டணும். ஏன்னா ஆச்சாரியர் சுதந்திரர் இல்லையே, அவர் பாரதந்திரியமே வடிவானவர். எப்படியாவது இது செய்து வைக்கணும், அவருக்கு நான் என்ன கடாட்சிச்சுட்டேன். முதல்லயே அப்படித்தானே பண்ணார். பேருள்ளாள பெருமான் இடத்துல பிரார்த்தித்தார், நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், இனி நீதான் அவர் எப்படியாவது ஆக்கணும்னு அவரிடத்துல தானே சொன்னார். அதே போலத்தான் இங்கும் ஆளவந்தாருடைய கட்டாட்சம் நிரம்ப பெற்றாலும் எம்பெருமான் அதற்கு எழுத்திட்டா போலே அனுமதி அளிக்கணும். அது பண்ணா போறவர் வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் அனுமதித்தால் அவர் அனுகிரகித்தால் தலை கட்டினால் இவ்விழவு ஒன்றையும் தீர்க்க கடவேன் என்று திருவுள்ள கருத்தை அறிந்து இவர் ஒருப்பட்டவாறே 3 விரல்களும் விட்டு திருக்கண் மலரும் மூடி கை நிமிர அனைவரும் ஆச்சரியப்பட்டு, அது வரைக்கும் சுவாமியினுடைய கண்கள் கூட சற்று திறந்திருந்தது போலும் திருமேனியிலே. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த திருவுள்ள கருத்தை அறிந்து அவர் ஒருப்பட்டவாறே இப்படி ராமானுஷர் முன்பு தாம் இப்படி சொல்லி அப்படி எழுந்து சேவித்தவுடனே 3 விரல்களும் விட்டு அந்த மடிந்திருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் இப்ப விட்டு நிமிர்ந்தது. திருக்கண் மலரும் மூடி திறந்திருக்கக்கூடிய திருக்கண்கள் மூடி சந்தோஷப்படுகிற மாதிரி அப்படி ஒரு செய்கை வெளிப்பட்டது. கை நிமிர அனைவரும் ஆச்சரியப்பட்டு இவ்வாச்சாரிய கிருபையும் உம்மிடத்திலே உண்டு, இவருடைய திவ்ய சக்தியும் உம்மிடத்திலே உண்டு, நீரே தரிசனத்துக்கு பிரவர்த்தகராக கடவீர். அம்மையார் புறப்பட்டு போயாச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த திருமேனியர் தான் இருக்கார் போல் இருக்கேன். இல்லைன்னா எப்படி இதெல்லாம் கண்கள் மூடும் விரல் நிமிரும்னா அப்ப திவ்யமான சக்தி உம்மிடத்துல சேர்ந்திருக்கிறது. அவ்வாச்சாரியரே நீர் ஆள வந்தாரே உம்மிடத்துல முழுவதுமாக வந்து சேர்ந்திருக்கிறார்னு தான் கொள்ள வேண்டும். கிருபை உம்மிடத்திலே உண்டு, இவருடைய திவ்ய சக்தியும் உம்மிடத்திலே உண்டு, நீரே தரிசனத்துக்கு பிரவர்த்தகராக கடவீர் என்ற சர்வரும் மங்களாசாசனம் பண்ணி வடபொன்னி கரையிலே பொன் போலே பரம நிதியான இவர் திவ்யமங்கல விக்கிரகத்தை பூமியிலே சேமித்து வைத்தார்கள். பூமியிலே அதற்குன்னு உண்டான அந்த கிரமத்தின்படி சுவாமியினுடைய திருமேனியை சேமித்து வைத்தார்கள் என்ன சாதிக்கிறார். அனந்தரம் பெரிய நம்பி முதலான பெரியோர்களும் அவபிருத ஸ்நானம் செய்தருளி, எப்படி பெருமானுக்கு உற்சவம் முடிந்ததுன்னா மங்களமா தீர்த்தம் ஆடணுமோ அதே போல இப்ப
ஆளவந்தாருடைய இந்த சரம சம்ஸ்காரம் நிறைவு பெற்றதுன்னா மங்களமா தீர்த்தம் ஆடுறது. இது தீட்டு போறதுக்காக தீர்த்தம் ஆடுறதே இல்லை, தீட்டே கிடையாது. சுவாமியினுடைய இந்த மங்களமான ஒரு செயல், அவர் போய் பரமபதநாதனை கைப்பிடித்து அங்கு அவர் அனுபவிக்கிறதுக்கு இங்க ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு நன்றாக நடைபெற்றதே. இது எந்த தடையும் இல்லாமல் சுபமாக நடைபெற்றிருக்கிறதுங்கிறதுக்கு வெளிப்பாடாக போய் தீர்த்தமாடுதல். அப்படி பெரியோர்களும் அவபிருத ஸ்நானம் செய்து மீண்டு திருமாளிகளே எழுந்தருளினார்கள். சரம உபதேச சரம நியம சரம ததியானுவர்த்தன சரமகால பிரபோத சரமகால வியாவர்த்த சுக கமனங்களாகிற சரம, அதாவது சரம தச ஞான அனுஷ்டானமாக அறித்துள்ளது பரமாச்சாரியரான ஆளவந்தார்க்கே இரே. ஆளவந்தாருடைய பெருமைகளை காட்டுகிறார். அதாவது அவருக்கு என்ன பெருமை? சரம உபதேச சரம நியம சரம ததியானுவர்த்தன, எல்லாமே சரமம், பிரதமே இல்லை. இருக்கிறதுலயே மேலானது எதுவோ அதுதான் சரமம். சரமம்னா இறுதியானதுன்னு மட்டும் இல்லை, இதற்கு மேல் இல்லைங்கிறது ரொம்ப மிகவும் மேலானது. அப்ப சரம உபதேச, சரமமான உபதேசத்தை இப்போது கூட செய்திருக்கிறாரு ஆளவந்தார். இறுதியா அவர் பராமரித்த பிற்பாடு கூட திருமேனியில இருந்து கொண்டு இதோ இளையாழ்வாருக்கு உபதேசத்தை போல 3 விரல்களை மடக்கி அப்படி காட்டினாரா. அப்ப சரம உபதேச சரம நியம, இதோ இது நியமம், இது அவசியம் நீர் செய்ய வேண்டும்ங்கிற போல நியமனத்தை சாதித்தார். சரம ததியா அனுவர்த்தன, தாம் பரமதிப்பதற்கு முன்பு ததியர்களை எல்லாம் அழைத்து அபராத க்ஷாமனத்தை பண்ணி கொண்டு அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் அவர்கள் போனகம் செய்த சேடத்தையும் தாம் எடுத்துக்கொண்டார். சரம ததியா அனுவர்த்தன சரமகால பிரபோதன, எம்பெருமானிடத்திலிருந்தே இவருடைய சரம காலத்தை அறிந்தாரே. பெருமானுடைய திருநெற்றி மாலை கீழே விழுந்து அனுகிரகித்து இதோ நீர் புறப்பட போகிறீர்னு பெருமானை காட்ட, அப்ப சரம பிரபோதன சரமகால பிரபோதன, தாம் புறப்பட வேண்டிய காலத்தையும் தாமே அறிந்தார். சரமகால வியாவர்த்த சுக கமனங்களாகிற, சரமகால வியாவர்த்த சுக கமனம். பல பேரும் புறப்படுறான்னா என்னென்னமோ விதத்துல கஷ்டப்படுவா. பெரிய ஆழ்வார் தான் வேறிக்கிறாரு, வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப அப்படி இப்படின்னு சரீரத்திலிருந்து ஆத்மா புறப்படணும், அவ்வளவு அவஸ்தையும். ஆனால் இவருக்கு ஒரு அவஸ்தையும் இல்லை. ஒரு செடியிலிருந்து புஷ்பம் அப்படி பறித்து எம்பெருமான் ஸ்வீகரிக்கிறா போலே இவருடைய அந்த ஆத்மாவை பிரம்மரந்திரத்தை பேதித்துக் கொண்டு சுகமாக பெருமான் ஸ்வீகரித்தானா. அப்படிப்பட்ட ஒரு சுக கமனம், அப்படி ஒரு சுகமான ஒரு வழி ஒரு பிராபித்து இவர் செல்லுவதுங்கிறது இவருக்கே ஏற்பட்டிருக்கிறது. சரம தச ஞானானுஷ்டமாக அவதரித்துள்ளது பரமாச்சாரியரான ஆளவந்தார்க்கிறே. சரமதசா ஞான அனுஷ்டானம், சரமதச ஞானம் சரமதச அனுஷ்டானம். மேலான அந்த தசை எதுன்னா அடியார்களுக்கு ஆட்பட்டிருத்தல், ஆச்சாரியனுக்கே ஆட்பட்டிருத்தல். மணக்கால் நம்பிய தியானித்துக் கொண்டுதானே புறப்பட்டார். அதனால சரமதச ஞானம் அனுஷ்டானம் இத்தனையும் இருப்பது பரமாச்சாரியரான ஆளவந்தார்க்கே இரே. மேல தனியன சாதிக்கிறார். ஸ்ரீ ராமமிஸ்ர சச்சிஷ்யம் வந்தே தத்வார்த்த தேசிகம் யஸ்மாத் அவாப்த ராஜ்யாத்து விரக்தோ யாமுனோ பவத். ஸ்ரீ ராமமிஸ்ர சச்சிஷ்யம், மணக்கால் நம்பி எனும் ஆச்சாரியருடைய நல்ல சிஷ்யர் சுவாமி. நல்ல சிஷ்யர். அவர் 6 மாசம் கஷ்டப்பட்டு போய் அழைத்து கொண்டு வந்தார். இவரா போய் ஆச்சாரியனே உன் திருவடிகளை தஞ்சம்னா வந்தார்னா அப்படினால சச்சிஷ்யம் இல்ல. ஆச்சாரியரே மிகவும் விரும்பி அழைத்து கொண்டு வந்ததுனால சச்சிஷ்யர்னு வச்சுக்கோங்க. இவர் போய் விரும்பி பிரார்த்திப்பதை ஒரு பக்கம் இருக்க, ஆளவந்தார் அதாவது மணக்கால் நம்பி தாமே விருப்பப்பட்டு என்ன ஆனாலும் சரி இவரை விடுறதா இல்லைன்னு ஒரு விருப்பத்தோடு இவரை அழைத்து கொண்டே போகணும் என்று அப்படி வந்திருக்கிறாரா. அதனால சச்சிஷ்யம், அவ்வளவு நன்மையை கொண்டிருக்கக்கூடிய சச்சிஷ்யம் யாமுனாச்சாரியர் என்று சொல்லி ஸ்ரீ ராமாமிஸ்ர சச்சிஷ்யம் தத்வார்த்த தேசிகம், உயர்ந்த அந்த தத்வார்த்தங்களை எல்லாம் உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர். யஸ்மாத் அவாப்த ராஜ்யாத்து விரக்தோ யாமுனோ அபவத், எங்கிருந்து அவர் ராஜ்யத்தை பெற்றாரோ அதிலிருந்து விரக்தி அடைந்து யாமுனராக வந்தார். முதல்ல யமுனை தலைவன் பெயர் பெற்றிருந்தார். ஆனால் நடுவில் ராஜ்யத்தை பெற்று ஆளவந்தாராக இருந்தார். இப்ப மறுபடியும் அவருடைய கட்டாட்சத்தினாலே அதிலிருந்து விரக்தி ஏற்பட்டு யாமுனாச்சாரியராக திரும்பி வந்தார். மேலே சிம்ஹானநாம்ச பவத் ஈஸ்வர யோகி சிந்து முக்தாமணிம் மஹித நாத முனீந்திர பௌத்திரம் பிரஜா விசேஷ ஜலதிம் பிரதிவாதி தூல ஜக்ஞா அனிலம் ஹிருதய சிந்தைய யாமுனாரியம் என்று அடுத்த தனியனை சாதிக்கிறார். ஹிருதயத்தினாலே யாமுனாரியரை சிந்திக்க தகுந்தவர். ஏன்னா
சிம்ஹானன அம்சம். நித்தியசூரிகளுக்குள்ளே சிம்ஹானனர்னு ஒரு சுவாமி, சேனை முதன்மையாருடைய அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், சிம்ம முகத்தோடு இருப்பவர் சிம்ஹானனர். அவருடைய அம்சமாகவே அவர் பிறந்தார்னா அவருடைய அனுகிரகம் சக்தியோடு பிறந்தார் என்று கொள்ள வேண்டும். ஈஸ்வர யோனி சிந்து முக்தாமணி, கடல்ல முத்து போலே ஈஸ்வர யோனிங்கிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த குலத்துல உதித்த முத்து முக்தாமணியாக இருக்கக்கூடியவர். மகித நாதமுனீந்திர பௌத்திரம், மிகுந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய நாதமுனிகளுடைய திருப்பேரனாராக அவதரித்தார். பிரக்ஞா விசேஷம், சிறந்த ஞானத்திற்கு ஒரே இருப்பிடமாக இருப்பவர். பிரதிவாதி தூலஜ அனிலம், பிரதிவாதிகள்ங்கிற பஞ்சு மூட்டை, மூட்டை மூட்டையா பஞ்சு வைத்தாலும் ஒரு நெருப்பு பொறி அத்தனை எப்படி ஒண்ணும் இல்லாமல் அழிய செய்து விடுகிறதோ, தீயினில் தூஷாகம்னு செய்து விடுகிறதோ, அதை போல வாதிகளை எல்லாம் அடக்குவதற்கு சித்தித்ரயம் என்ன, ஆகம பிராமான்யம் என்ன, மகாபுருஷ நிர்ணயம் என்ன, பல கிரந்தங்களை சாதித்து இப்படியெல்லாம் அவர்களை அடக்கினவர். அவர்களை எல்லாம் ஒரு மாதிரி அழித்தவர், அவர்களுக்கு ஞானத்தை வழங்கினவர்னு கொள்ளலாம். ஹிருதய சிந்தைய யாமுனாரியம், அப்படிப்பட்ட யாமுனாரியரை ஹிருதயத்திலே எப்பொழுதும் சிந்திக்க கடவது என்று அனுசந்தித்துக் கொண்டு பேரிழமாளராய் ஆளவந்தாரை ஒரு நாளாகிலும் சேவிக்க பெற்றேனாகில் பரமபதத்துக்கும் சம்சாரத்துக்கும் சோபானம் ஆக்குவேன். இவருடைய ஆசை, நான் ஆளவந்தாரை மட்டும் சேவித்திருந்தால் பரமபதத்துக்கும் இந்த லீலா விபூதிக்கும் படிக்கட்டு கட்டிடுவேங்கிறார். எல்லாரும் சுலபமா இங்க இருந்து படிக்கட்டுல ஏறி மேல போயிடலாம். இந்த காலமா இருந்தா ஒருவேளை மின் தூக்கி அதுவே வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ. அந்த காலத்துல படிக்கட்டு, அதுல ஏறினால் கடகடகடான்னு எப்படி மேல போயிடலாமோ அப்படி செய்திருப்பேன். என்னமோ பெருமானுடைய சங்கல்பம் இது நடக்காமல் போய்விட்டதே என்று அருளி செய்து அனந்தரம் இருளகற்று நெறிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமருகிறவராய் ஆளவந்தாரை மாளப் பண்ணி ஆச்சாரிய பாதகராய் பாபத்துக்கும் பழிக்கும் அஞ்சாதே பள்ளி கொள்ளுகிறவரை குறித்து. எம்பெருமான எவ்வளவு வசந்தவரா பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். இவர் ஆச்சாரிய விஸ்லேஷத்தை பொறுக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டாரே, பாவத்துக்கும் பழிக்கும் அஞ்சாதவரம். சுவாதந்திரியம், செங்கோலுடைய திருவரங்க செல்வன், அவன் செல்வதுதான் யாருக்குமே. அவன் இத்தத்தான் செய்கிறான்னா யார் தடுக்க முடியும்? நிவாரகரற்ற சுவாதந்திரியம். அதனால அவர் எதுக்குமே அஞ்ச மாட்டார்னா ரொம்ப துடுதுடுன்னு தன் இஷ்டத்துக்கு செய்து விடுகிறார். பெரியாழ்வார் கொண்டாடுகிற இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அர்சிராதிகதிய காட்டி ஏணி வைத்து மேல அழைத்து கொண்டு போகிறாராம். அவராவது படிக்கட்டு கட்டுறேன்னு, இவன் அவ்வப்பொழுது ஏணியை விட்டு அதுல இந்த ஜீவாத்மாக்களை மேல ஏற்றி கொள்ளுகிறேன், இரவி மண்டலத்தோடு ஏற்றி ஏணி வைத்து வாங்கி. ரொம்ப படிக்கட்டு கட்டிட்டா திரும்பி வர்றதுக்கு கூட ஒரு வேளை நமக்கு புத்தி அப்படி போகுமோ என்னமோ, மேல போய்விட்டு சரி மறுபடியும் லீலா விபூதிக்கு வரலான்னு வந்துடலாம். ஆனா ஏணி வைத்து வாங்கிட்டார்னா, ஏணி எடுத்தாச்சுன்னா எப்படி வர முடியும்? அதுதான் பாசுரத்துல ஏணி வைத்து ஏணி வாங்கி ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமருகிறவராய். தன் அருளையே பொழிந்து அடியவர்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஆளவந்தாரை மாளப் பண்ணி. இப்ப ஒரு க்ஷணம் என்ன முன்னாடி அழைத்து கொண்டு போயிருந்தால் நான் ஒரு இடத்துல பேசி இருப்பேன், 2 வார்த்தை நமக்கு அவர் ஏதோ உபதேசித்திருப்பார். அதை முடியாமல் இப்படி மாள பண்ணிட்டாரா? ஆச்சாரிய பாதகராய், ஆச்சாரியரையே பாதித்து அவர் நமக்கு கிடையாதபடி செய்தவராய் பாபத்துக்கும் பழிக்கும் அஞ்சாதே பள்ளி கொள்ளுகிறவரை குறித்து மிகுந்த துக்கத்துல தெரிவிக்கிறார். எம்பெருமானார் போய் என்றைக்காவது எம்பெருமானை இந்த மாதிரி சொல்லுவரான்னா ஆச்சாரிய விஸ்லேஷ துடிப்பு அவரையும் பெருமானை வெறுக்க செய்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நிஷ்டையில இருந்திருக்கிறார்னு பார்க்கணும். ஆச்சாரியனோடு சேர்த்து இல்லாமல் இந்த பெருமான் என்னத்தான் பெருமை கொண்டிருந்தாலும் நமக்கும் அவருக்கும் ஒண்ணும் இல்லைன்னா, ஆச்சாரியனோடு இருந்தால்தான் அவருக்கு ஏற்றமே தவிர இவர் இல்லாமல் அவர் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் எத்தனை பெருமையோடு இருந்தாலும் இவர் காட்டினாத்தான் அவர் தெய்வம் நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர அவர் இல்லாமல் நான் அவரை என்னத்தை சேவிக்க போகிறேன்? அதனால இனி அவர் எனக்கு வேண்டாம் என்று சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாய் என்று நிஷ்டூர பாஷணம் பண்ணி, நிஷ்டூரமா கொடுமையா அந்த பராங்குஷ நாயகியினுடைய தாயார், ஏன் சிஷ்டனே ரொம்ப உயர்ந்தவன், சிஷ்டன் ஞானி எல்லாம் அறிந்தவன் உன்னை எல்லாரும் கொண்டாடுறான், என் பெண்ணு பேதை பராங்குஷ நாய்க்கு இப்படி துடித்து கொண்டு அடுத்த க்ஷணம் பிராணமே போயிடுமோன்ற நிலைமையில இருக்கா, இன்னும் கண்ணரங்காமல் இப்படி இருக்கிறாயே, என் செய்திட்டாய் நீ என்று செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாய்னு சற்று கோபமா அங்க கேட்டா போலே இவரும் இப்ப அந்த பாஷணத்தை பண்ணி சிஷ்ட கர்ஹிதரான பெரிய பெருமாள் முகத்திலே விழிக்க ஒண்ணாது. சிஷ்டனேன்னு அழைத்தா பராங்குஷ நாயகனுடைய தாயார், இப்ப அதுவே சிஷ்ட கர்ஹிதம். அவள் உயர்ந்தவள் அல்லவா, பராங்குஷ நாயகி உத்தமி, அவளுடைய தாயார்னா இன்னும் பெரிய உத்தமி, சிறந்த பாகவதை. அப்பேற்பட்ட சிஷ்டரே இவனை சிஷ்டனா
என்ன கேட்டு ஒரு கேள்வி கேட்டு துடித்து அழுது இப்படி வெறுத்து வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் சிஷ்ட கர்ஹிதர். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? இவர் முகத்திலேயே விழிக்க ஒண்ணாது என்று பெரிய நம்பியை சேவித்து அவ்வளவிலே பெருமாள் கோயிலே பயணகதிகளில் எழுந்தருளி திருக்கச்சி நம்பியுடனே சென்று அச்செய்தியை விண்ணப்பம் செய்ய நம்பியும் போர கிளேசித்து ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ணியருளி ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் திரட்டி சீர்மையுடனே திருவத்தியனமும் நடத்தி அருளினார் என்ன காட்டுகிறார். அப்ப பெரிய பெருமாளை சேவிக்காமல் வருத்தத்தோடு திரும்பி போவோம், நம்முடைய இடம் தான் நமக்கு வாஸ்தவியம், அங்கேயே செல்லலாம்னு பெருமாள் கோவிலுக்கு போய் திருக்கச்சி நம்பி அவருக்கு சொல்லணுமே, அவருக்கு இந்த செய்தியை சொன்னா அவள் துடிக்கிறார். அவர் துடித்து அவரும் கிளேசித்து ஸ்ரீசூர்ண பரிபாலனம் செய்தார். சிஷ்யர்களுக்கு முக்கியமான கடமை, எங்கு நடந்ததோ அந்த நடந்த இடத்துல நேரடியாக வந்து கலந்து கொண்டால் பங்கு கொண்டால் தனியா ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனா அங்க கலந்து கொள்ள முடியாத துர்பாகியம் எங்கெங்கயோ இருக்கிறார்கள்னா இருக்கிற இடத்திலேயே ஸ்ரீசூர்ண பரிபாலனத்தை செய்ய வேண்டியது என்று அந்த சம்ஸ்காரத்தை செய்து ஆச்சாரியனுடைய அந்த பரமபதம் பிராப்தியை இப்படி கொண்டாடி அருள வேண்டும், உபலாளிக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் திரட்டி சீர்மையுடனே திருவத்தியனமும் நடத்தி அருளினார். சிஷ்யர்களுக்கு அது கர்த்தவியம், அவரும் செய்தருளினார் என்று காட்டுகிறார். இனி மேற்கொண்டு எப்படி இளையாழ்வாருக்கு பேரருளாள பெருமாள் அனுகிரகிக்க போகிறார். ஏன்னா இப்ப பெரிய பெருமாள் என்னமோ அவரு எப்படி ஒரு விசித்திர சங்கல்பத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தமே வேண்டான்னு அறுத்துட்டார். சம்பந்தம்னா நேரடி சம்பந்தம், எப்படியுமே குரு பரம்பரா பூர்வகமான சம்பந்தம் அனுகிரகம் அதெல்லாம் உண்டு, நேரடியா பார்க்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா லீலா விபூதியாகவே இருக்காதுன்னு பெருமாளுக்கு திருவுள்ளம், அதனால வேண்டாம்னு அவர் தடுத்துட்டார். ஆனா காஞ்சி தேவ பெருமாள் அவர் கடுமையானவர் அல்ல. ஏன்னா விந்திய பிரதேசத்துல கொஞ்சம் தவிக்கிறாருன்னு கேட்ட உடனேயே சட்டென்று போய் அழைத்து கொண்டு வந்து விட்டாரா. அதனால இவருடைய துடிப்பை பார்த்தவர் இவருக்கு 6 வார்த்தைகளை அருளி செய்து மேற்கொண்டு எவ்வளவு நன்மைகளை செய்தார், எப்படி இளையாழ்வார் ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதரானார் என்பதை அடுத்த காலக்ஷேபம் உபன்யாசத்துல அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.